கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு புதிதான மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கும் மகா பரிசுத்தமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு நம்முடைய ஆத்ம ஜீவித்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய பாத்திரம் லார்ட்ஸ் கப் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஸோ கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்காக தேவன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கார். ஸோ அப்படி அந்த ஒரு கர்த்தருடைய பாத்திரத்தில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது நம்மை நாமே பரிசோதித்து நிதானித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறையை தேவனுக்கு நேராக ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். ஸோ அந்த ஒழுங்குபடுத்தி கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்காகத்தான் தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய சத்தியங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு வர்றார். ஸோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாடுள்ள மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த பந்திக்கு, அந்த பரிசுத்த பந்திக்கு நாம் கடந்து செல்வதற்கு தேவன் நம்மளுக்கு கொஞ்சம் நாட்கள் கொடுத்துருக்கார். ஸோ இந்த நாட்களில் நாம் நம்மை நிதானித்து பார்க்கணும். எப்படி அப்படின்னா, கடந்து வந்த வாழ்க்கையில், கடந்து போன நாட்களில் எப்படியாக நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இருந்துச்சு, தேவனோடு நாம் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையில் நம்ம எந்தெந்த விதத்தில் உண்மையாக நாம் நடந்திருக்கிறோம், ஸோ எந்தெந்த இடங்களில் நாம் தேவனை துக்கப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் நிதானித்து பார்க்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாங்க, நம்மை நாமே நிதானித்து பார்த்தல் குறித்து. ஸோ அப்படி நம்மளை நாமளே நிதானித்து பார்த்து எந்த இடத்துல எந்த சூழ்நிலைகளில் நம்ம குறைவுபட்டு காணப்படுகிறோமோ அந்த இடத்துல இருந்து நாம் நிறைவை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்காகத்தான் தேவன் ஒரு திவ்யமான ஏற்பாடு கொடுக்குறாங்க. இந்த பஸ்கா கால சிந்தனைகள், நினைவுகூறுதல் நாளுக்கே உரித்தான அந்த மறுரூபமாக்கப்படக்கூடிய சத்தியங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் கொடுக்குறாங்க. ஸோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜனம் ஆரம்பித்து வச்ச பொழுது 2 அடையாளங்களை அவர் செய்கிறார், ஏற்படுத்தி வைக்கிறார். ஸோ அது நம்ம வசனங்களின் அடிப்படையில் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்கள், அப்பமும் திராட்சரசமும் அவர் அங்கே ஏற்படுத்தி வைக்கிறார். ஸோ இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம் அப்படிங்கிறது அது சாதாரணமான ஒரு பொருள் அல்ல, அது சாதாரணமான ஒரு அடையாளம் அல்ல. ஸோ அதில் அதை குறித்து ஒரு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம் இதை குறித்து ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்த ஒரு பந்திக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். அதே போல் ஒரு 2 மாதம் 3 மாதம் நம்ம நினைவு கூறுதல் பாடங்கள் கேட்குறோம். ஸோ வருடங்கள் கடந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம நினைவு கூறுதலை குறித்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக சிந்திச்சிருக்கிறோம், ஸோ அந்த நினைவு கூறுதலில் நம்முடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து நாம் ஒரு சுய பரிசோதனை, ஒரு தற்பரிசோதனை நம்ம நம்மளை நாமே மேற்கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? ஸோ இதை அனுசரிக்கும் போது நம்ம எதை நினைவு கூறணும், நினைவு கூறுறோம், எதை நினைவு கூறணும்? இந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை நம்ம அனுசரிக்கும் பொழுது, ஆசரிக்கும் பொழுது நம்ம எதை நாம் நினைவு கூறணும் அப்படின்னா, பாருங்கள், நம்ம அவருடைய பாத்திரத்தில் நினைவு கூறும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன நினைவு கூறுறோம் அப்படின்னா, உபத்திரவங்கள், அப்புறம் பாடுகள், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், அப்புறம் அவர் சிந்தின ரத்தம், மரணம், அவருடைய ஈடுபலியினுடைய புண்ணியம், அவர் கொடுத்துட்ட விலைக்கிரயம், இதையெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம்னா நினைவு கூறுறோம். ஸோ இதை மாத்திரம் நினைவு கூர்ந்தால் போதுங்களா? அவருடைய உபத்திரவங்களை நினைவு கூறுறோம், பாடுகளை நினைவு கூறுறோம், மரணத்தை நினைவு, ஈடுபலியை நினைவு கூறுறோம், இது முக்கியம்தான். ஆனால் இதை மாத்திரம் நினைவு கூர்ந்தா போதுமான? இது கண்டிப்பாக நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் பாருங்கள், தேவன் கூட சில முக்கியமான விஷயங்களை நாம் நினைவு கூறணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க.
ஸோ அதனால தான் வருடத்தில் ஒரு முறை தேவன் நமக்கு இந்த ஒரு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியத்தையும் மேன்மையான ஒரு வாய்ப்பையும் நமக்கு வந்து தரார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை நினைவு கூர்றோம். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் குறிப்பிடும் பொழுது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஸோ இந்த வசனம் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, ஆர்சி பைபிள் எடுத்துக்கங்க. ஆர்சியில் திருவிவிலியத்தில் பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அதே போல நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? வாசிங்க நம்முடைய திருவிழி பைபிள்ல. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? ஸோ அந்த நம்ம திருவிழியத்தில் வாசிக்கிறக்கும் நம்மளுடைய பைபிளில் வாசிக்கிறக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம பைபிள் இப்போ வாசிக்கிற பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அபூர்ணர், நம்ம ஒரு இதை ஆசீர்வதிக்க முடியுங்களா? ஆசீர்வதிக்க முடியுமா? அப்போ பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் அதே நம்ம திருவிழியத்தில் எப்படி இருக்குங்க? கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே, திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம்னு இருக்கு இல்லைங்களா? அது கடவுளை போற்றி தேவனுக்கு நன்றி சொல்லி நாம பருகிறோம் இல்லைங்களா? நாம அந்த அப்பத்துல பங்கெடுக்கிறோம் இல்லையா? அதை குறித்து தான் அங்க வந்து சொல்றாரு. அந்த அந்த பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்குது. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஐக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்பம் அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய ஐக்கியம். ஸோ கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய சரீரம், அவருடைய பலி. ஸோ அது பிட்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய சொல்ல. திராட்சை ரசம் அப்படிங்கிறது பாருங்க, அதை வந்து பானம் பண்ணும் பொழுது அவருடைய பலியை, அதாவது பாடுகளை, அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூர்றோம். இதுதான் நம்ம முதன்மையாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அப்பம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். அதே போல திராட்சரசம் அப்படிங்கிறது அவருடைய பலியை, அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது மாத்திரம் நம்ம வந்து நினைவில் கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமானபடி மாற்றணும். ஸோ நம்ம இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது நமக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஐக்கியம் ஏற்படுவதாக நம்ம வசனங்களில் படிக்கிறோம். ஸோ இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்டான ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த திருவிருந்துக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கம்யூனியன். ஆங்கிலத்தில் கம்யூனியன். அதை கொஞ்சம் பிரித்தோம்னா காமன் யூனியன். காமன் அது யூனியன் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் நாமும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஐக்கியத்தில் இணைய போகிறோம். அதை நினைவு கூறுவதற்காகத்தான் அந்த நினைவு கூறுதல், அந்த ஒரு பரிசுத்த பந்தி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ அந்த ரத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பட்ட பாடுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கிறோம். ஸோ அதை நாம் என்ன பண்ணணும்னா, இந்த நினைவு கூறுதல் காலங்களில் நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த நாளில் கிறிஸ்துவனுடைய பாடுகளை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில சுமந்திருக்கிறோமா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். ஏன்னா நிதானித்து பார்க்கணும் அப்படின்னா, கடந்த வருடங்களில், கடந்த நாட்களில் அந்த கிறிஸ்துவனுடைய, ஏன்னா கடந்த முறை நாம் அந்த பந்தியை அனுசரிச்சோங்களா? அந்த பரிசுத்த பந்தியில் நாம் அனுசரித்தோம், கை வச்சோம், அதை பருகி இருக்கிறோம். அப்படின்னா அந்த பாடுகளை, கர்த்தர் தேர்ந்தெடுத்த அந்த ஒரு வழியை, அந்த ஒரு பெயினை, அந்த ஒரு பாதையை நாம் எப்படி நாம் சரிவர சுமந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்னா நிதானித்து பார்க்கணும். ஸோ இதுக்காகத்தான் நம்ம வந்து தேவன்கிட்ட அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சு வந்திருக்கிறோம். ஸோ அவருடைய சரீரத்தில் நானும் ஒரு அங்கம் அப்படிங்கும் பொழுது பாருங்க, அவருடைய பலியில எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கணும். அதுக்காக உடன்படிக்கையில் வந்திருக்கிறோம்.
அவருடைய சரீரத்தில் நானும் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா அவர் சென்ற வழியில், அவர் அனுபவித்த பாடுகளில் நாமும் என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சியோட அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ இதைத்தான் நம்ம இந்த ஒரு நினைவு கூறுதல் நாள் காலங்களில் நாம் நினைவு கூறணும். அவர் மாதிரியே நானும், ஏன்னா அவருடைய அங்கம் சொல்கிறோம், கிறிஸ்துவின் மனவாட்டின்னு சொல்கிறோம், கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா அவர் மாதிரியே நானும் என்ன பண்ணணும், அந்த ஒரு பாடுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் கடந்து செல்லணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறோம். அதனால தான் அவருடைய பலியில் மீதியானதை நம்முடைய சரீரத்தில் நாம் நிறைவேற்றணும். அவருடைய பலியில் மீதியானதை பாருங்க நம்முடைய சரீரத்தில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ ஆனால் அந்த ஒரு நாளில் இதை நம்ம நினைவு கூறுகிறோமா? அந்த ஒரு நாளில் உம்முடைய பலியில் நான் மீதியாக இருக்கிறத நான் நினைவு கூறுறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நாம் எந்த அளவுக்கு சரிவர நாம் வந்து செய்கிறோம். ஸோ இதுதான் நம்மளை நாமளே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏதோ நினைவு கூறுதல் நாட்காலங்களில் ஒரு 3 மாதம் நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, நம்மெல்லாம் படிப்போம், நம்மெல்லாம் சிந்திப்போம், அப்புறம் நம்ம அப்படியே நம்ம ரொட்டீன் லைஃப் ஜென்ம மனுஷன் மாதிரி நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அல்ல. ஸோ இந்த நாளில் நம்ம எதையெல்லாம் நாம் நினைவு கூறுறோம் அப்படிங்கிறத நம்மளை நாமளே கேட்கணும். ஸோ அவருடைய பலியில் நம்மளுக்கு விசேஷமான பங்கு தேவன் கொடுத்துருக்கார். ஸோ அதை நாம் வந்து உண்மையாக தேவனிடத்தில் செலுத்தணும், உண்மையாக அந்த பாடுகளை அனுபவிக்கணும், அதையெல்லாம் நாம் நினைவு கூறணும். ஸோ அவருடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். கர்த்தருடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது குறித்து நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, புது சிருஷ்டியின் நினைவு கூறுதல் நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்களுடைய உடன்படிக்கையினுடைய பொருத்தனையை தேவனுடைய சமூகத்தில் புதுப்பித்துக் கொள்வது. சரிங்களா? நம்ம நினைவு கூறுதல் நாளுக்குள்ள போறோம் இல்லைங்களா, அது சாதாரணமான ஒரு சடங்கல்ல, சடங்காச்சாரம் அல்ல. ஸோ அதுதான் நம்முடைய சகோதரர் சொல்றாரு, அது ஒரு புதுப்பித்தல். நம்முடைய உடன்படிக்கையை நம்ம புதுப்பிச்சு கொள்றோம். கடந்த நாட்களில் தேவன் கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் உண்மையாக நடந்திருக்கிறோம், இன்னும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிருபை தேவனுடைய கரத்திலிருந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த உடன்படிக்கையை தேவன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா புதுப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்றார். ஸோ தேவனுடைய சமூகத்தில் புதுப்பிக்கிறது, நம்முடைய கான்சக்ரேஷன் லைஃபை தேவனுடைய சமூகத்தில் புதுப்பிக்கிறது தாங்க இந்த ஒரு நினைவு கூறுதல் நாள். ஸோ போன வருஷம் முழுவதும் அப்படி நம்ம உண்மையாக நம்ம நடந்திருக்கிறோமா அப்படின்னா, அப்படி நடந்திருந்தா மகிழ்ச்சி, நடக்கலை அப்படின்னா தேவன் கிட்ட என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஒரு கிருபை கேட்கணும். கடந்த வருடம் முழுவதும் நடந்தால் ரொம்ப மகிழ்ச்சி தான், இல்லை அப்படின்னா தேவன் கிட்ட கிருபை கேட்டு மீண்டும் புதுப்பித்துக்கொள்ளும், மீண்டும் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாத்திரத்தில் பங்கேற்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம பெயர் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செய்திடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுவும் சாதாரணமாக நம்ம செய்திடக்கூடாது. சாதாரணமான ஒரு விஷயமா, சாதாரணமான ஒரு நிகழ்வாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அந்த அப்பத்தை பிட்டு நாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதையும் நாம் ஒரு சாதாரணமான பார்வையில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நினைவு கூறுதல் நாள் நம்ம கடந்து நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அதிகமாக அதிகமாக நம்முடைய அழைப்பினுடைய மேன்மை மற்றும் உடன்படிக்கையினுடைய தன்மை குறித்ததான ஆழமான சிந்தனை நம்ம ஒவ்வொருவருடைய மனசில் வரணும். ஒரு வருஷம் முடிஞ்சுதா, நம்ம உடன்படிக்கையில் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், 2 வருஷம் முடிஞ்சுதா, எந்த நிலைமையில் இருக்கிறோம், 3 வருஷம். இப்போ அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையை ரொம்ப ஆழமாக பார்க்கணும். ஆனால் நாளடைவில் என்ன ஆயிரு தெரியுங்களா, ரொம்ப வருஷங்கள் கடந்து செல்லும் பொழுது சீனியர் மாதிரி நம்ம ஆயிரும். ஸோ நம்ம அந்த உடன்படிக்கையினுடைய உண்மைத்தன்மைக்கு நாம் நிறைய நேரங்களில் பாதகத்தை ஏற்படுத்துகிற அன்புக்குரிய சகோதரர். அப்படி இருக்கக்கூடாது. வருடங்கள் கடந்து செல்ல செல்ல நம்முடைய முதிர்ச்சி நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் காணப்படணும், மெச்சூரிட்டி ஸ்டேஜ். ஸோ அதுதான் ஒரு சபை அப்படின்னா 3 வகுப்பார் இருப்பாங்க, 3 விதமான மனநிலை இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. ஆடுகள் போல் குட்டிகள் போல இருப்பாங்க, அவங்களுக்கு பால் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வளர்ந்த ஆடுகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் திடமாக கொடுக்கணும். கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த ஆடுகள் இருப்பாங்க, அவங்களாம் பரலோகத்தை நோக்கி போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையே பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்க பரலோகத்துக்கு போகிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சகோதர சகோதரிகள் நம்முடைய ஐக்கியங்கள் இருப்பாங்க. ஸோ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ நாம் அப்பத்தை பிற்கும் பொழுது நானும் என்னுடைய பலியின் வாழ்க்கையை நான்
பிக்க கொடுக்குற அப்படிங்கிறத அடையாளப்படுத்துவதற்காகத்தான் நாம் பிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கைய நானும் பிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லித்தான் கை வைக்கிறோம். அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இனிமேல் கை வைக்கணும். வச்சிருக்கிறோம் இது வரைக்கும். ஆனா இனியும் அப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்கள், அதுதான் நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்தல். ஸோ உங்களை போல அதே பாடுகள், அதே பலியின் வாழ்க்கை, அதே நீர் வகுத்து கொடுத்த அந்த பாதையில நானும் சீசனா வருவேன் அப்படின்னு சொல்லி நாம் அந்த நினைவு கூறுதல்ல உறுதிப்படுத்துறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் பருகிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு பெண் வீட்டை வந்து, ஒரு மாப்பிள்ளை வீடு வந்து பெண் வீட்டை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த உறுதி பண்ணுறதுக்கு அந்த திராட்சை ரசம் வந்து சாப்பிடுவாங்க. திராட்சை ரசம் அதை சாப்பிட்டாங்கன்னா அது உறுதி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மணப்பெண்ணை அவர் வந்து உறுதிப்படுத்திட்டாருன்னு அர்த்தம். ஸோ அதை இப்போ நம்ம வந்து திராட்சை ரசம் நம்ம சாப்பிட்றோம்னா மணவாளன் கொடுத்துருக்காங்க, அவர் உறுதி பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குறாரு, நம்ம தான் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம தான் மணவாட்டின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ நாம் என்ன பண்ணுங்க, அதை உண்மையாக பருகணும். ஸோ மணவாளனுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே வழியில் நாம் வரக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் பருகிட்டு அடுத்த நாளே நாம் நம்முடைய நார்மலான லைஃபுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியாக போகுது. அப்படி நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும்னு சொல்ல வந்து பார்ப்போம். ஸோ அதே போல் அந்த ஒரு அடையாளம், அந்த ஒரு அடையாளம் அப்படிங்கிறது அது வெறுமனே ஒரு அடையாள சின்னங்களாக நாம் வந்து பார்க்கக்கூடாது. அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முறை. அதை அப்படித்தான் நாம் வந்து பார்க்கணும். வெறும் அதை வந்து வெறும் ஒரு அப்பம் தாங்க, வெறும் வந்து அது திராட்சரசம் தாங்க அப்படிங்கிற மாதிரி அல்ல. ஸோ அது உன்னதமான தேவனுடைய ஏற்பாடு. அந்த கண்ணோட்டத்தை அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இது சாதாரணமான ஏற்பாடு இல்லை, அது உன்னதமான தேவனுடைய ஏற்பாடு. ஸோ இந்த ஒரு அடையாளம், இந்த ஒரு பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறணும். அந்த நிறைவேறுதல் வேண்டும் அப்படிங்கிறத தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுப்பித்து கொள்கிறோம். ஸோ கர்த்தருடைய வாழ்க்கையில் நடந்த அதே அடையாளங்கள், அதே பாடுகள் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, தேவனே என்னுடைய உடன்படிக்கையை நான் புதுப்பித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் அந்த அடையாளம். ஸோ வெறுமனே அந்த நாளில் நம்முடைய பலியினுடைய வாழ்க்கைகளை, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நாம் கடந்து வந்த அந்த ஒரு விஷயங்களை மட்டும் நான் நினைவு கூறுவதோடு நிறுத்தி கொள்ளாமல், நான் இன்னும் முன்னேறுவதற்கு, இன்னும் கிறிஸ்துவனுடைய வழியில் நடப்பதற்கு எந்தெந்த விதங்களில் என்னை நான் உட்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நாம் நிதானிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த அடையாளத்தை செஞ்சு அது போல மறு வருஷத்துலையும் நாம் என்ன பண்ணணும்னா நடக்கணும். அடையாளத்தை நம்ம செய்கிறோம், செய்வதோடு மட்டும் விட்டுறக்கூடாதுங்க. அடையாளத்தை செஞ்சுட்டு அதோட மட்டும் விடாமல் மறு வருடங்களிலும் தேவன் கிருபையின் ஒரு வருஷம் கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த வருஷத்துல நான் எதுக்காக அந்த அடையாளத்தில் கை வச்சேன் அதை நான் நிறைவேற்றணும். ஸோ கர்த்தருடைய சரீரத்தில் மீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பலியினுடைய வாழ்க்கையை நான் வந்து சரியாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கை வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் அந்த பாதையில் நான் நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து போகணும். ஸோ இது அடையாளத்திற்குள்ள நாம் ஏதோ சடங்காச்சாரமாக வெறுமனே போகணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அல்ல. பாருங்க, இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கிறிஸ்து கூட நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை அந்த அடையாளம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிரூபித்து காண்பிக்கும். கிறிஸ்து கூட நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை அது நமக்கு நிரூபித்து காண்பிக்கும். ஏன்னா அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐக்கியம், அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் நமக்கு அந்த அடையாளங்கள் என்ன பண்ணுதுன்னா உறுதிப்படுத்துன்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ அந்த ஐக்கியத்தில் பங்கு பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதில் பங்கு பெறாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்? பங்கு பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு பங்கு பெற்றுட்டு அதுக்கு ஏற்றபடி நாம் நடக்கலை அப்படின்னா, பொருத்தனையை பண்ணிட்டு பொருத்தனைக்கு ஏற்ப நாம் சரியாக நடக்கலைன்னா, தேவன்கிட்ட நம்மளை நாம் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் கொடுத்துட்டு அர்ப்பணிப்புக்கேற்ற ஜீவியம் ஜீவிக்காம எப்பவும் போல டெய்லியும் 3 வேளை நாம் சாப்பிட்டு நம்மளுடைய வேலைகளை நாம் செய்கிற மாதிரி எப்பவும் போல இருந்துட்டோம் அப்படின்னா அது தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த ஒரு அடையாளங்களில் பங்கு பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு பெறாத ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நாம் அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கேற்பதற்கு ஸ்லாக்கியத்தை நாம் இழக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதே போல நம்முடைய அழைப்பினுடைய மேன்மையை நாம் உணராதவர்களாக அழைப்பை நாம் என்ன பண்ணுறோம்னா அசட்டை பண்ணுறோம். அழைப்பை நாம் அசட்டை பண்ணுறோம். ஏன்னா தேவன் எவ்வளவோ பேருக்கு ஒரு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு.
ஸோ எல்லாத்தையும் பிரித்து நம்மளை கொண்டாந்து உட்கார வச்சு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கும் பொழுது நாம் சரியான பாதையில் கர்த்தர் போல நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ அதை அடையாளத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த அடையாளம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்பம் அப்படிங்கிறது அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்பம் அப்படிங்கிறது ஒரு கோதுமை மணியில் அது உருவாகலை. அப்பம்ங்கிறது இப்போ அப்பம் இருக்குது, அந்த அப்பத்தை உருவாயிருக்கு அப்படின்னா அது ஒரே ஒரு கோதுமை மணி அரைச்சி அந்த ஒரே கோதுமை மணியில் உருவாயிருக்குங்களா? ஒரு கோதுமை மணியா? அநேக கோதுமை மணிகள் சேர்ந்து தான் ஒரு அப்பமாக உருவாயிருக்கு. ஸோ அது ஒரே கோதுமை மணியில் அது உருவாகலை. அநேக கோதுமை மணிகள் அங்கே வந்து நொறுக்கப்பட்டிருக்குது, நசுக்கப்பட்டிருக்குது, அப்புறம் தான் அது வந்து உருவாயிருக்கு. ஸோ அதே போல தான் அந்த திராட்சை ரசம். ஸோ அந்த திராட்சை ரசம் கூட அது ஒரு பழத்தினால் அது உருவாகலை, அது ஒரு பழத்தினால் உருவாகலை. அநேக திராட்சை பழங்கள் ஆலையில் மிதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அது பிழியப்பட்டு உருவாயிருக்குது அந்த திராட்சை ரசம். ஸோ அப்படித்தான் கர்த்தர் கூட பிட்கப்பட்டாரு, நசுக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, பிழியப்பட்டார். ஸோ இதுல எந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது? கர்த்தர் அப்படி பாடுபட்டார். ஸோ நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அந்த அவருடைய வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணும்போது பொருந்தி வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதிகளாக இருக்குது. ஸோ இதில் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பலியினுடைய வாழ்க்கையாகட்டும் பாடுள்ள வாழ்க்கையாகட்டும் நாம் செலுத்தியிருக்கிறோங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துவனுடைய சபையாக ஓடக்கூடிய நமக்கு அந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதை நாம் முழுமையாக நிறைவேற்றணும். ஸோ அதுதான் அடையாளமாக வந்து அங்கே வந்து கர்த்தர் வந்து செய்து காண்பிச்சுக்கிறார் நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 27 மற்றும் 28. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஸோ இங்கே பாருங்க, தேவனுடைய கிருபையினால அவருடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் வந்து கிருபையை வாங்கிட்டு மறுபடியும் தேவ சமூகத்தில் போகிறோம். ஸோ தேவன்கிட்ட மீண்டும் ஒரு முறை நம்முடைய பலிகளை ஏறெடுக்குவதற்கும் விசேஷமாக மீண்டும் ஒரு வருஷத்தை நாம் அவர்கிட்ட கிருபையாக பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம வந்து போகிறோம். ஸோ அப்படி போவதனால தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் சொன்னபடி செய்யுங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாரு. ஸோ மீண்டும் ஒரு வருஷத்தை நீங்கள் சொன்னபடி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ தேவன் வாய்ப்பு கொடுக்குறார். ஸோ அதுதான் நினைவு கூறுதல் நாளினுடைய சாராம்சம். ஸோ தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் நினைவு கூறுதல் நாளினுடைய மிக முக்கியமான சாராம்சமாக்குது. இந்த ஐக்கியத்தை பற்றி தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாங்க. அதே போல் நம்முடைய கர்த்தர் கூட சொல்கிறாங்க, பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கன்னா தேவன் தான் சொல்கிறாங்க கர்த்தர் வழியா. நீங்கள் பானம் பண்ணிட்டு இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குதுன்னு சொல்றார். அப்ப பாருங்க, தேவன் ஒரு வாய்ப்பை மீண்டும் கொடுக்கிறார் கர்த்தர் வழியா. நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஸோ இந்த பாத்திரத்துல பங்கு பெறுவதற்கு தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாரு சொல்லப்பட்டனா, ஒரு மாபெரும் அழைப்பு கொடுக்கிறார். மாபெரும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், இன்வைட் பண்ணியிருக்கார். ஸோ ஹெவன்லி காலிங். ஸோ உலகத்தில் பெரிய பெரிய அழைப்பெல்லாம் இருக்குது. அந்த அழைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. தேவன் இந்த ஒரு பரிசுத்த பந்தியில அனுசரிக்கும்படி நம்மளுக்கு மாபெரும் ஒரு அழைப்பை வந்து கொடுத்துருக்கார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ இது மிகப்பெரியதான ஒரு இன்விடேஷன். ஸோ இதைத்தான் நம்ம இந்த ஒரு பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கு நம்மளை அழைத்த தேவனுக்கு நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையாக இருக்கும். ஸோ தேவன் சொல்கிறாங்க, நீங்களும் அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கேற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது ஒரு மாபெரும் ஒரு அழைப்பு. ஸோ கர்த்தர் சொல்கிறாங்க, நீங்களும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 20:22. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். ஸோ இந்த பாத்திரம் பற்றி சீசர்கள்கிட்ட கர்த்தர் பேசும் பொழுது பாருங்க, சீசர்கள் கிறிஸ்து கிட்ட குழந்தைகள் போல கேட்குறாங்க. என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேலே இருக்கிற வசனமெல்லாம் நம்ம படிச்சு பாருங்க வீட்டில். அதாவது உங்களுடைய ராஜ்யத்தில் இடது பக்கம் நானும் வலது பக்கம் வந்து அவரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க.
நம்முடைய ராஜ்யத்தில் இடது பக்கம் நானும் வலது பக்கம் அவரும் இருக்கணும்னு சொல்லி கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ கிறிஸ்துவின் ராஜ்யத்தில், ஸோ கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த ஒரு மகிமையில் பங்கு பெறுவதை பற்றி அங்கே சீசர்கள் கேட்குறாங்க. ஸோ இதை கிறிஸ்து கவனிச்சுட்டு பாருங்க, அவருடைய ராஜ்யத்தில் அந்த ஒரு மகிமையை, ராஜ்யத்தினுடைய பங்கை சுதந்திரித்துக் கொள்வதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, சரிதான். ஆனால் அந்த ராஜ்யத்தின் மகிமையில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா அதற்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு ஒரு பாதை தேவன் கொடுத்துருக்கார். அந்த பாதையில் நீங்கள் போனாதான் அந்த ராஜ்யத்தின் மகிமைக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிறத அங்கே கர்த்தர் புரிய வைக்கிறார். ஸோ இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் நீங்கள் கேட்குறீங்க. நம்முடைய ராஜ்யத்தில் இடது நானும் வலது அவரும் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே, அந்த ராஜ்யம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ தெரிஞ்சுதான் நீங்கள் கேட்குறீங்களா? அது அவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு காரியமா, இடது பக்கம் வலது பக்கம் உட்கார்றது அப்படிங்கிறது? ஸோ அது அவ்வளவு சுலபமாக செய்திட முடியுமா? ஸோ கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் இடது பக்கம் வலது பக்கம் போய் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக நிறைய காரியங்கள் செய்யணும், நிறைய பலியின் வாழ்க்கையை அங்கே வாழ்ந்து காண்பிக்கணும். சாதாரணமாக போய் கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ராஜ்யத்தில் இடது வலது போய் உட்கார முடியாது. இப்போ நம்ம கூட எங்கே போவதற்காக வந்திருக்கிறோங்க? ராஜ்யத்திற்கு. இப்போ ராஜ்யத்திற்கு போகணும்னு வந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணம், வாஞ்சை, விருப்பம் அப்படியாக இருக்குது. சாதாரணமாக போய் உட்கார முடியாது ராஜ்யத்துக்கு. அந்த ராஜ்யத்தின் மகிமையை சாதாரணமாக போய் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கேட்குறது என்னன்னு தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா? ராஜ்யத்தில் உட்கார்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் நீங்கள் நினச்சி கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, நான் ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணியிருக்கிற அந்த பாத்திரத்தை நீங்களும் பானம் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்னு சொல்கிறார். இப்போ நம்மளுக்கு அதே ஒரு பதில் தான். ராஜ்யத்திற்கு போவதற்காகத்தான் ராஜாக்களாக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தர் சொல்கிறாங்க, தெரிஞ்சுதான் நீங்கள் கேட்குறீங்களான்னு தெரியல, ஆனாலும் நான் சொல்கிறேன். எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கு பெற்றிருக்கிறேன், நீங்களும் அந்த பாத்திரத்தில் பங்கு பெற்று பானம் பண்ண முடியுமா? அப்படி பானம் பண்ண முடிஞ்சா வலது இடது உங்களுக்கு அருளப்படும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ பானம் பண்ண முடியுங்களா நம்மளால? கிறிஸ்து பானம் பண்ணார் இல்லைங்களா, பாத்திரம். ஸோ அந்த பாத்திரத்தில் நம்மளும் பானம் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு சீசர்கள் எப்படி சொல்லிட்டாங்க? என்ன சொன்னாங்க? உங்களால் கூடுமா அப்படின்னு என்ன சொன்னாங்க? கூடும், எங்களால் முடியும் அப்படின்னு. ஸோ நம்ம கூட எப்படி தான் சொல்கிறேங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அனுதினமும் சிலுவையை எடுத்துட்டு வரணும், சிலுவையை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப சுலபமாக அந்த சீசர்கள் பானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பாருங்க, அவங்க வெறும் அடையாளம் பற்றி மட்டும்தான் அவங்க பேசிட்டாங்க. பானம் தானே, ஒரு பாத்திரத்தில் கொடுக்க போறாரு, அதை குடிக்க போறோம், அவ்வளோதானே, இது பெரிய விஷயமா அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஸோ நம்ம கூட அப்படித்தான் நினைக்கிறோம். பானம் தானே, அந்த அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொண்டே மீட்டிங் நடக்கும், ஒரு 3 சப்ஜெக்ட் பேசுவாங்க, 6 மணிக்கு மேலே அந்த பந்தி வரும். அப்போ நம்ம கொஞ்சம் பயபக்தியாக நின்று நம்ம அனுசரிச்சுட்டு நம்ம தேவன்கிட்ட ஒப்புரவாகிட்டு நம்ம அதை சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பானம் தானே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் பாருங்க, இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸோ அது என்னன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ மெமோரியல் அப்படிங்கிறது, அந்த மெமோரியல் சஃபர் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ராபோஜனம் பண்ணக்கூடிய முறைகள் கர்த்தர் கற்றுக் கொடுத்துக்கிறார். ஸோ கால்களை கழுவுறது, ஸோ தேவனிடத்தில் ஜெபிக்கிறது, ஸோ இப்படி நிறைய படிநிலைகள் இருக்குது. ஸோ சாதாரணமாக போயிட்டு அந்த நினைவு கூறுதல் நம்ம செய்திட முடியாது அன்புக்குரிய சகோதர சோர்ல. ஸோ அங்கே ஆனால் பாருங்கள், அந்த சீசர்களுக்கு பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம், அதாவது அந்த பாத்திரத்தினுடைய கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா, அப்போ கூடும்னாங்க. ஆனால் பரிசுத்தாவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாத்திரத்தினுடைய தன்மையாக அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ இதுதான் பாத்திரமா, கர்த்தர் இதைத்தான் பருக சொன்னாரா, அப்போ நம்ம இதை பருகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்குள்ளே வர்றாங்க. ஸோ இப்படித்தான் அந்த பாத்திரத்தில் பானம் செஞ்சாங்க சீஷர்கள் கூட. ஸோ நம்மளும் அந்த பாத்திரத்தினுடைய தன்மை அறிந்தவர்களாக நாம் என்ன பண்ணணும்னா பானம் செய்வதற்கு தயாராக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா அழைப்பு கொடுக்குறார்.
ஸோ அதை நாம் புரிந்து அந்த அழைப்பினுடைய மேன்மையை உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்னா நாம் அன்றாடம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுதே பாருங்க, இந்த ஒரு ஆழமான வசனம் மற்றும் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழமான சிந்தனைகள் நம்மளுக்கு புரியும். ஸோ அந்த பாத்திரம் குறித்து நம்ம கவனக்குறைவாக பல நேரங்கள் இருந்துடுறோம். அது தவறு. தேவனுடைய பிள்ளைகள் அந்த பாத்திரத்தை நம்ம எப்படி நம்ம பல நேரங்களில் நம்ம நினைச்சிடறோம்னா கவனக்குறைவாக நம்ம அதை கையாளுறோம். ஸோ அப்படி நம்ம கையாளக்கூடாது. அந்த பாத்திரத்திற்குன்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஸோ அந்த முக்கியத்துவத்தை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சரியாக நம்ம கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற நான் பார்க்கணும். மேலும் பாருங்க, நாம் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலமாக நம்ம வெளியரங்கமா என்ன காண்பிக்கிறோம் அப்படின்னா பாருங்க, இந்த பாத்திரம் சாதாரணமான ஒரு பாத்திரம் இல்லை. ஸோ கர்த்தர் காரணம் இல்லாமல் கேட்க மாட்டார். அங்கே சீசர்கள் கேட்டாருங்களா, நான் பானம் பண்ணும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண கூடுமான்னு சொல்லி கேட்டார். ஸோ காரணம் இல்லாமல் கேட்பாரா? இல்லை. அப்போ அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த கிருபை கிடைக்கல. ஸோ அது கிடைச்சா தான் அதனுடைய பாத்திரத்தினுடைய தன்மை புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதே போல தான் இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு அந்த கிருபை கொடுத்துருக்கிறார். அவருடைய பரிசுத்தாவின் வழிநடத்தல் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா நாம் அந்த அந்த ஒரு பாத்திரத்தை குறித்து எந்த அளவுக்கு நாம் ஆழமாக புரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதனுடைய ஆழமான விஷயங்கள், அதாவது அதே பலி அதே பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் இருக்கணும். சாதாரணமாக இருக்கக்கூடாது. தினமும் அந்த பலியின் வாழ்க்கை நம்ம வாழணும். ஸோ இதுதான் நாம் அந்த ஒரு நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு நாளில் மட்டும் சிந்திச்சுட்டு அப்படியே போயிடலாமா அப்படின்னா இல்லை. அன்றாடம் இந்த சிந்தை நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதே பலி அதே பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் இருக்கணும். அந்த சிந்தனை நம்மளுக்குள்ள இருக்கணும். ஸோ அந்த பாத்திரம், அதனுடைய ஐக்கியம், கர்த்தருடைய பலி மற்றும் பாடுகள், நம்முடைய பங்கு அதில் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நாம் அன்றாடம் நினைத்து பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 14:14 வாசிக்கும் போது 14:4 வாசிக்கும் பொழுது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஸோ கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சபையை பற்றி இந்த வசனம் சொல்லுது. ஸோ இவங்க யார் அப்படின்னா பாருங்க, இவங்க மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவங்க. மேலும் பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுறவங்க. யாருங்க அவங்க? ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுறது யாரு? யாருங்க? மணவாளன் எங்க போனாலும் பின்னால போறது யாரு? மணவாட்டி. ஸோ ஆட்டுக்குட்டியானவர் அப்படிங்கிறவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றக்கூடியவங்க சபை. ஸோ இவங்களை ஆங்கிலத்தில் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பின்பற்றுவர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது கிரீக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளணும்னா பங்காளிகள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்னால் போகிறவங்க அவங்க தான் ஃபாலோவர்ஸ். ஸோ அவங்க தான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ட்டேக்கர்ஸாக இருக்கிறாங்க, பரலோகத்தினுடைய பங்காளிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா கர்த்தரோடு கூட அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் அப்படின்னா பாருங்கள், அவர் எந்த ஒரு பாதையில் எப்படி நடந்தாரோ, ஸோ எந்த மாதிரி அவருடைய ஸ்டெப் ஃபுட் பிரிண்ட் இருந்துச்சோ அதே போல தான் நம்மளும் போகணும். வாசிக்கலாம் 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஸோ இந்த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க கிறிஸ்து எப்படி பலியின் வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே போல வாழக்கூடியவங்க தான், அவரை பின்பற்றக்கூடியவங்களுக்கு பேர் தான் ஃபாலோவர்ஸ். சும்மா அடையாளங்களில் செஞ்சு காண்பிக்கிறவங்க ஃபாலோவர்ஸ் இல்லை. ஸோ அப்போ நம்ம அடையாளங்களில் செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சபை கிறிஸ்துவின் மணவாட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருந்துங்களா? அந்த டைட்டில் நம்மளுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஸோ ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே போகிறவங்க தான் சபை. அப்போ நம்ம கிறிஸ்து போகிற நம்ம தான் சபை வகுப்பில் இருக்கிறோம், சபையாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ கிருபையில் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம் திருச்சபையின் பிள்ளைகள் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே போகணும். ஸோ அவர் என்ன அனுபவிச்சாலும் அதை நம்மளும் என்ன பண்ணுங்க, அவருடைய சரீரம் அனுபவிக்கணும். நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா?
ஸோ இது நம்ம சீர்தூக்கி பார்க்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அடையாளத்தை வெறும் வெளியரங்கமாக காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அடையாளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளும். ஸோ மேலும் பாருங்க, இந்த அடையாளத்தை சரியாக நிறைவேற்றி முடிக்கிறவங்க தான் தகுதியானவர்களாக தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுறாங்க. ஸோ பின்பற்றி நடக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது எதை தான் நம்ம பின்பற்றணும்? கர்த்தரை நான் பின்பற்றுறேன்னு சொல்லி வந்தாச்சு அப்படின்னா நம்ம எதைய பின்பற்றணும்? எப்படியெல்லாம் நம்முடைய பலியினுடைய வாழ்க்கை அங்கே வந்து காணப்படணும்? ஸோ இந்த சீசர்கள் அவங்க எப்படி அந்த பரிசுத்தாவினுடைய கிருபை கிடைச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ உண்மையாக தேவனுக்கு உண்மையாக நடந்துட்டாங்க. ஸோ கர்த்தருடைய அடிச்சூடுகளை எந்த அளவுக்கு உண்மையாக அவங்க வந்து பின்பற்றினாங்க. ஸோ எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க. ஸோ கிறிஸ்துவுக்கு பின்னால் அவங்க வந்து போனாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை நாம் வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, கிறிஸ்துவுக்கு அப்புறம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கன்னா உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் இன்றைய தினத்தில் நம்மளுக்கு அநேக சத்தியங்கள் அவங்க மூலியமாக நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா கிறிஸ்துவனுடைய சபைக்கு அஸ்திபாரமே அவங்க தான், அப்போஸ்தலர்கள் தான் அஸ்திபாரம். நம்ம எப்படித்தான் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா பாருங்க, அப்போ தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் அவங்க மேலே கிறிஸ்துவின் சபை அங்கே வந்து கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். மீண்டும் வாசிங்க இதே வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஸோ நம்ம உண்மையாலுமே கிறிஸ்துவை பின்பற்றி நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு நாமளே என்ன பண்ணணும்னு சொல்லலாம் கேட்கணும். ஸோ இயேசுவை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே பலியினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். இயேசுவை நான் பின்பற்றி நடக்கிறேன் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் அந்த பலியினுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணணும்னா பிரதிபலிக்கணும். என்ன பலியின் வாழ்க்கை பின்னால் பார்க்க போகிறோம், எந்தெந்த மாதிரி பலியின் வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும்னு சொல்லி. ஸோ நம்ம அதை வந்து பிரதிபலிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அதே போல் பாருங்க, அந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இயேசுவை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுறது அப்படிங்கிறது, கிறிஸ்து போல நடக்கிறது அப்படிங்கிறது அது சாதாரணமாக நம்ம அப்படியே போயிடுற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த பாதைக்கு பேரே நம்ம வந்து படிச்சிருப்போம், இடுக்கமான வாசல். அது ரொம்ப இடுக்கமாக இருக்கும். அதில் பிரவேசிக்கிற நினைக்கிறவங்களுக்கு துன்பம்தான். ஆனாலும் பாருங்க, துன்பத்தின் நடுவில் தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய கரமும் அங்கே இருக்கும். அதை உணரணும். கர்த்தர் தான் அதுக்கு நம்மளுக்கு முன்னோடி. ஸோ அந்த இடுக்கமான வாசல்ல முதல்ல பிரவேசித்து வெற்றி பெற்றவர் யாருங்க? கர்த்தர் தான். ஸோ அப்போ கர்த்தர் அநேக அவமானங்கள், அநேக துக்கங்கள், அநேக இடுக்கம், அநேக நெருக்கங்கள் மத்தியில் உள்ள போயிட்டாலும் கூட யார் இருந்தாங்க? புயலுக்கு மத்தியில் ஒரு சமாதானம் இருப்பது போல அங்கே தேவனுடைய கரம் அங்கே இருந்துச்சு. தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதல் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கும் அப்படிப்பட்ட சூழல்கள் இருந்துட்டாலும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம உணரணும். நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம அதை உணர்றதில்லை. இன்னைக்கு கூட மன்னா அப்படித்தான் நம்மளுக்கு போதிக்குது. ஸோ தேவனுடைய வழிநடத்துதலுக்கு காத்திருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையோடு இருக்கணும். அவர் சரியான பாதையில் நீதியாக செய்வார். ஸோ தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்க நினைக்கிறது எப்பவுமே பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. நம்ம தான் அவசரப்பட்டு ஏதோ வேணும்னு சொல்லி கேட்டு நம்மளா ஒரு சில விஷயங்களை தேடிக்கும். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோட காத்திருக்கணும். ஸோ தேவ சமூகத்தில் பொறுமையோட காத்திருந்து வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய பேர் பொறுமையோட காத்திருந்து தேவனிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க. அதே போல தான் நம்மளும் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு பொறுமையோட காத்திருக்கணும். இயேசுவை நாம் பின்பற்றணும் அப்படிங்கிறது அது சாதாரணமான விஷயம் அல்ல. அதில் நிறைய அசௌகரியங்கள் இருக்கும். ஆனாலும் தேவனை நாம் பற்றி கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அந்த பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதை நாம் நிரூபிக்கிறோம் அப்படின்னா பானம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கிறோம். கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னா அவர் குடித்த பாத்திரத்தில் நான் என்ன பண்ணுறேன்? பானம் பண்ணுறேங்கிறத நிரூபிக்கிறேன். அப்போ பாருங்க, நம்ம எதை சொல்லி தப்பிக்க முடியாது. தேவன்கிட்ட பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.
அப்போ பின்பற்றுகிறேன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்து குடித்த அதே பாத்திரத்தில் நானும் பானம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறதையும் அங்கே நிரூபித்து காமிக்கிறோம், உறுதிப்படுத்துகிறோம். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணிட்டு இருக்கிறோம், பின்பற்றிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ முழுமையாக நாம் அந்த பாத்திரத்தில் பங்கேற்றோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதையும் நம்முடைய கர்த்தர் தான் என்ன பண்ணியிருக்காரு, முதலாக சுதந்திரித்து கொண்டிருக்கிறார். ஸோ நாம் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது நாமளே நாம் என்ன பண்ணணும்னா கேட்டுக்கொள்ளணும், எந்த அளவுக்கு உண்மையாக பானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது ஏதோ அந்த ஒரு நாளில் நாம் பானம் பண்ணுவதை குறித்து நம்ம இங்கே பேசலாம், சகோதரர் குறிப்பிடல. அன்றாடம் நான் எந்த அளவுக்கு பானம் பண்ணிட்டு இருக்கிறேன், கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மையாக பானம் பண்ணார், ஸோ அதே மாதிரி நான் பானம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அதே நல்லா நம்ம கவனிக்கணும். பாருங்க, இது வெறும் நிழல் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நிழல் மாத்திரம் நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடாது. நிழல் நிஜமாகணும், நிழல் நிஜமாகணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நாம் என்ன பண்ணிடுறோம், நிழல் மாத்திரம் அனுசரிச்சுட்டு அடையாளத்தை அனுசரிச்சுட்டு நம்ம போயிடும். ஸோ அது நிஜமாகணும் இல்லைங்களா நம்முடைய வாழ்க்கையில். ஸோ அது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நிழலுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஆழமான ஒரு தேவனுடைய தெய்வீக ஏற்பாடு இருக்குது. அதை நாம் என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. அதாவது அந்த ஒரு கிறிஸ்துனுடைய பலியில அந்த பாடுகளில் நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நாம் மீண்டும் நினைவு கூறுகிறோம், மீண்டும் நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம், மீண்டும் நம்முடைய உண்மைத்தன்மையை தேவனுடைய சமூகத்தில் நாம் நிரூபிக்கிறோம். அப்படிங்கிறது தான் அந்த அடையாளங்கள் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நிழல்கள் நம்மளுக்கு அர்த்தப்படுத்துது. ஸோ இன்னும் வரக்கூடிய அந்த ஒரு புதிய வருஷத்துல நம்ம என்னென்ன நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்டு வாங்கணும். தேவ சமூகத்தில் நம்ம கேட்டு வாங்கணும். இன்னும் வரக்கூடிய புது வருஷம், ஏன்னா புது வருஷம் தேவன் கொடுக்குறாங்கன்னா எதுக்காக கொடுக்குறார், நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஸ்டடி பண்ணிக்கிறக்கா, அதாவது நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை நாம் ஸ்டடி பண்ணிக்கிறக்கா இல்லை. ஸோ அவரோடு நாம் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு, சீக்கிரமா நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு தான் நம்மளுக்கு தேவன் என்ன பண்றாங்க, ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாரு. நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம வரும் பொழுது நம்ம என்ன சரி பண்ணிட்டே இருக்கணும். சரி பண்ணிட்டே இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அது சீக்கிரமா நம்முடைய ஓட்டத்தை நாம் நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ வரக்கூடிய புதிய வருஷத்துல இன்னும் நான் உண்மையா தேவனுடைய சமூகத்துல நான் நடக்கணும் அப்படிங்கிறத நான் நினைவு கூறணும். ஒன்று. இன்னொன்று, சாதாரணமா அந்த சிந்தை ஏதோ அடையாளத்தை நம்ம அனுசரிச்சிட்டோம், நிழலை நம்ம அனுசரிச்சிட்டோம் அப்படிங்கிறது மாத்திரம் நாம் கடைப்பிடிக்காம அந்த சிந்தை மங்கி போகாமல் பார்த்துக்கொள்ளும். ஸோ கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு வழியை நான் பின்பற்றி நடக்கிறேன் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ அப்படி வந்திருக்கக்கூடிய நான் அந்த சிந்தையோடையே நான் இருக்கணும், அந்த சிந்தையோடையே நான் வாழணும், அந்த சிந்தையோடையே ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் கடக்கணும். அந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில மங்கி போயிடக்கூடாது, மறைந்து போயிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சொல்ல, நம்முடைய சிந்தையில நமது கர்த்தருடைய சரீரத்தில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய சரீரத்திலும் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொடர்ந்து இருக்கணும். ஸோ சில சமயங்கள்ல பாருங்க, பல்வேறு விதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில நிகழும் பொழுது அந்த சிந்தனை நம்மளுக்குள்ள கொஞ்சம் குறைவுபடும். ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு அவமானம், திடீர்னு ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையினுடைய சிந்தையே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிடும், மறைய ஆரம்பிச்சிடும். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா சாதகமற்ற சூழ்நிலைகளில் நாம் தேவனுக்கு அந்த சூழ்நிலைகளை சாதகமாக்கி வாழ நாம் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் பாருங்க எப்படி இருந்துட்டாங்கன்னா, அவர் வந்த நாட்கள்ல இருந்து எந்த இடங்கள்லையும் சாதகமே இல்லை அவருடைய வாழ்க்கையில். ஸோ நன்மைதான் செஞ்சாரு, ஆனாலும் அவரை மலையிலிருந்து தள்ளி கொல்ல பார்க்குறாங்க, கல் எடுத்து அடிக்க பார்க்குறாங்க, கடைசியில் அவர் கொலையை பண்ணிட்டாங்க. ஸோ சாதகமற்ற சூழ்நிலையில அவர் தேவனை சார்ந்து நின்றார். ஸோ அதே போலதான் நம்மளும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டுட்டாலும், எந்த விதமான போராட்டமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நிகழ்ந்துட்டாலும், சாதகமற்ற சூழல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டுட்டாலும் தேவன் நம்ம கூட இருப்பார். ஸோ தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய பராமரிப்பு நம்ம மேல இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்முடைய மூத்த சகோதரர் ரொம்ப அழகா சொல்றார். ஸோ மிகச்சிறிய நலன் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அது கூட தேவன் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். மிகச்சிறிய நலன் கூட தேவனால பார்க்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது.
ஸோ கர்த்தர் அதை விட ரொம்ப மேலாக சொல்லிட்டார், உங்கள் முடி கூட எண்ணப்பட்டிருக்கு, அவருடைய சித்தம் இல்லாமல் அது கூட விழுகாதுன்னு சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி மேலான ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புதிய வருஷத்தில் பாருங்க, நம்ம மறுபடியும் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நாம் நினைவு கூறணும். அதே போல மறுபடியும் அந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நாம் உறுதி செய்யணும் அப்படின்னா பண்ணியாச்சு. இன்னும் நான் எப்படி உண்மையா நடக்கணும் அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்தணும். அப்பா, நான் இந்த வருஷத்துல இன்னும் உமக்கு உண்மையா இருப்பேன், அதை நான் உறுதிப்படுத்தி காண்பிக்கிறேன். அதுதான் அந்த பந்தியில பங்கேற்பது. ஸோ மறுபடியும் அந்த பலியை நான் செலுத்துறேன், தயாராகிறேன். ஸோ அதே பாடுகளை நானும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராகிறேன். ஸோ அதே பாடுகளில் நானும் கலந்து கொள்வதற்கு, பங்கேற்பதற்கு நான் தயாராகிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா, இந்த நினைவு கூறுதல், என்னுடைய உடன்படிக்கையை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நினைவு கூறுதல் பங்கேற்பு. ஸோ அதே பாடுகள், அதே பலி, அதே வழி, அவர் காண்பித்த அதே பாதை. ஸோ இதையெல்லாம் நான் என்ன பண்றேன்னா, மீண்டும் நான் புதுப்பித்துக் கொள்கிறேன்னு சொல்லி நம்ம காண்பிக்கணும். ஸோ மறுபடியும் வைராக்கியம் கொண்டு நம்ம தேவனிடத்துல பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அதுக்கு தாங்க இந்த நினைவு கூறுதல்னால ஏதோ சாதாரணமாக நம்ம அனுசரித்து போவதற்கல்ல. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மாத்திரமல்ல, அதுக்குள்ள நம்முடைய பலியும் அங்கே அடங்கி இருக்குது. ஸோ கர்த்தருடைய பாடுகள் மாத்திரம் அல்லாம அந்த பாடுகளுக்குள்ள நம்முடைய பாடுகளும் அங்கே அடங்கி இருக்குது. ஸோ இதையெல்லாம் தான் நாம் நினைவு கூறணும். ஏதோ கர்த்தர் நமக்காக பாடுபட்டு மரிச்சார் அப்படிங்கிறது மட்டும் நினைவு கூறுறது இல்லைங்க. அவர் மட்டும் தனியல்ல. ஸோ உண்மையாக அவரை பின்பற்றுபவர்கள் அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவாங்க. யாருன்னா சபை வகுப்பார். ஸோ அவர் மட்டும் பாடுகள், அதை மட்டும் நான் நினைவு கூறுறேன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அதில் என்னுடைய பாடுகள் இருக்குது, என்னுடைய பலியின் இருக்குது, என்னுடைய பலியின் வாழ்க்கையும் அங்கே இருக்குது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நினைவு கூறுற, அதற்காகத்தான் அந்த நாள் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சிந்தனையோடு தான் அங்கே இருக்கணும். ஸோ நம்ம உண்மையாக தேவனுடைய வழிகளில், கர்த்தருடைய வழிகளை நாம் பின்பற்றுறோம் அப்படின்னா வாசிக்கலாம். அதே வசனம் மீண்டும் வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு. இந்த வசனம் தான் நம்மளுக்கு மிக அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஸோ வேற எதற்காகவும் நம்ம அழைக்கப்படலை. அந்த பலி, கிறிஸ்துனுடைய பலியை நம்ம நினைவு கூறுறோம் இல்லைங்களா, அது கூட நம்முடைய பலியும் அங்கே அடங்கி இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம நினைவு கூறுவதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டும் இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம வேற எதற்கும் அழைக்கப்படல. அன்புக்குரிய சகோதர சகோதரில, பாடுபடவும் பலி செலுத்துவதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணணும் உண்மையாக. ஸோ கர்த்தர் கேட்டதை அங்கே அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் அங்கே இல்லாதனால அவங்களால புரிந்து கொள்ள முடியல. முதலாவது. இரண்டாவது, பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப அருமையாக புரிந்து கொண்டாங்க. ஸோ அதில் பானம் பண்ணுவதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அந்த பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் பானம் பண்ணுவதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு தேவ கிருபையில் அந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் இருக்குது. ஸோ நம்ம பானம் பண்ணுவதற்கு எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம், அந்த நினைவு கூறுதல் நாள், அந்த நாள் மட்டும் நாம் பிரயாசப்படுறோம் அப்படின்னா, அந்த பாடுகள் அனுபவிப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு நாம் பிரயாசப்படுறோம், எந்த அளவுக்கு நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோம் இது வரைக்கும். ஸோ இது நம்ம யோசிக்கணும். ஸோ எப்படியாவது பானம் பண்ணித்தான் நம்ம தீரணும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அடுத்த வசனம் பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். ஸோ இங்க கவனிக்கிறோம் பாருங்க, இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்படியாக நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு, அடுத்தது என்னங்க, அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். சரி, இந்த வசனத்துல பாருங்க 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவருடைய பாடுகளின் ஐக்கியம் அப்படிங்கிறது, அதாவது அப்பம், நாம் பிற்கக்கூடிய அந்த ஒரு அப்பம், அந்த ஐக்கியம். அதே போல கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய பாடுகளின் ஐக்கியம். ஸோ அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாக மரணம் எடுப்பதற்கும் நான் ரொம்ப பிரயாசப்படுறேன்னு சொல்றார். ஸோ ரொம்ப நான் பிரயாசப்படுறேன், அவருடைய மரணத்திற்குள்ளான மரணம் அடைவதற்கு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். ஏன்னா உயிர்த்தெழுதல்ல நான் வரணும்.
உயிர்த்தெழுதல நான் வரணும் அப்படின்னா, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ள நான் போகணும். அப்போ நம்ம கூட உயிர்த்தெழுதல வரணும்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரி உயிர்த்தெழுதல்? பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல். அதுல வரணும் அப்படின்னா பாருங்க, மரணத்திற்குள்ள போகணும். கிறிஸ்து போல நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள போகணும். அதைத்தான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க. ரொம்ப பிரயாசப்படுறார், அந்த பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறார். எப்படியாவது நான் வரணும் அப்படின்னு சொல்றார். ஸோ அவருடைய பாடுகளினுடைய ஐக்கியம் முன்பு அங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்க புரியல, சவுலா இருந்த போது. ஆனா அந்த பாடுகளின் ஐக்கியம் என்ன அப்படிங்கிறத தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் நல்லா புரிந்து கொள்றார். ஸோ முற்றிலும் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு முழு சிந்தை, அவருடைய மோட்டிவேஷன் நம்ம கவனிக்கும் பொழுது, கிறிஸ்துவ போல பாடுபடுவதற்கு அவர் முழு முயற்சி மேற்கொள்றார். ஸோ கிறிஸ்துவ போல பாடுபடுறது அப்படின்னா, அதாவது அவருக்கு என்ன ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா, எப்படியாவது நான் அந்த உயிர்த்தெழுதல் நான் வரணும். ஸோ எப்படியாவது நான் என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ளணும். அந்த வார்த்தை நம்மளுக்கு பார்க்கும் பொழுது பாருங்க, உயிரோடு எழுவதற்கு தகுதியாகும் பிடிக்கும். ஸோ தகுதி இருக்குங்க. அந்த தகுதி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பானம் பண்றது, கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஸோ அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நான் தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சாரு. ஸோ என்ன தெரிந்து கொள்ளணும்னா, அவருடைய மரணத்திற்குள்ளாக நான் மரணம் அடையணும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டார். ஸோ அதைத்தான் நான் யோசிக்கிறேங்கிறார். எப்படியாவது கிறிஸ்து போல மரிக்கணும், அதைத்தான் நான் யோசிக்கிறேன். வேற யோசனை எனக்கு இல்லை, வேற சிந்தனை எனக்கு இல்லை. ஸோ எல்லாவற்றையும் நான் நஷ்டம் குப்பையுமா விட்டுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, எப்படியாவது அவருடைய மரணத்திற்குள்ளாக மரணம் நான் அடையணும். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, அதுக்காக நான் ஒன்று செய்கிறேன்னு தான் சொன்னார். ஒன்று செய்கிறேன், பிலிப்பியில் படிக்கிறோம் இல்லைங்களா? எப்படியாவது அவருடைய அந்த மரணத்திற்குள்ள நான் போகணும், உயிரோடு அந்த ஒரு உயிர்த்தெழுதல் நான் வரணும். ஸோ அதுதான் அவருடைய முதல் முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறேன். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் அவர் குப்பையும் நஷ்டம்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ சாதாரணமான ஒரு காரியமாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பின்பற்றி போகல. ஸோ நிறைய விளைக்கிரயங்கள் கொடுத்துருக்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நாம் படிச்சிருக்கோம், கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். ஸோ அவர் பூரணப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக அவர் இருந்திருக்கிறார். ஸோ உண்மையாக கிறிஸ்துவை அவர் பின்பற்றி சென்றிருக்கிறார். ஸோ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கர்த்தர் கேட்டாங்க. பானம் பண்ணுறேன்னாரு. ஸோ நம்மளுக்கும் அதே கேள்விதான், பானம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோன்னா பாருங்க, அடுத்து நம்ம கர்த்தருக்கு அடுத்தது இங்கே அப்போஸ்தலர்கள் வர்றாங்க, அவங்க வாழ்ந்துட்ட வாழ்க்கை வருது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். ஸோ மரணத்திற்குள்ளான கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளான மரணம் நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கு நாம் முயற்சிகள் ஏறெடுக்கணும், பிரயாசப்படணும். ஸோ பிரயாசப்பட்டா தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஸோ 116 சங்கீதம் 15 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஸோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆங்கிலத்தில் ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி ரேர், வேல்யூபிள், விலை அதிகம், உயர்ந்த விலை மதிக்க முடியாத ஒரு மரணம். ஸோ மிக அபூர்வமான ஒரு மரணம். அந்த மரணத்திற்குள்ளாக நான் மரிக்கணும். யாருடைய மரணம்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம். ஸோ அது ஒரு அபூர்வமான ஒரு மரணமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மரணத்திற்குள்ளாக நாம் மரணிக்கணும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி நம்மளுக்கு சொல்கிறாங்க, அந்த பாத்திரத்தில் நான் பானம் செய்ய முயற்சிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொன்னாருங்க? முயற்சி செய்கிறேன்னு சொன்னார். எல்லாவற்றையும் குப்பையாக நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் அந்த உயிர்த்தெழுதல் நான் வருவதற்கு நான் தகுதியாக இருக்கிறேன்னா தகுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, முடித்தேன் அப்படின்னார். என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன் அப்படின்னா பானம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னார், நான் எப்படியாவது தகுதியாகணும், அப்படி தானே படித்தேங்க. எப்படியாவது தகுதியாகணும் அப்படின்னா நான் இன்னும் தகுதி ஆகலை, நான் தகுதி ஆகணும் எப்படியாவது அப்படின்னு நினச்சாரு. ஒரு கட்டத்தில் ஓட்டத்தை ஓடி முடித்தேன்,
விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாள் எனக்கு தந்தருவார், அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அதை தந்தருவான்னு சொன்னார். ஸோ எப்படி ஒரு அருமையாக அவர் ஓடி முடிச்சார் பார்த்தீங்களா? அப்போ அந்த அந்த இடத்துக்கு அவர் வருவதற்கு எவ்வளோ விலைக்கரையும் கொடுத்துருப்பார். அந்த முடித்தேன் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வரும்பொழுது வர்றதுக்கு அவர் எவ்வளோ விலைக்கரையும் கொடுத்துருப்பார். சாதாரணமாக சொல்ல முடியுங்களா? ஓட்டத்தை முடிச்சுன்னு சொல்லி கர்த்தர் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாருங்களா கடைசி வார்த்தை. அந்த வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். ஸோ எவ்வளோ விலைக்கரையும் கொடுத்துருக்கார். சார் இன்னைக்கு நம்ம சாதாரணமாக ஏதோ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏதோ பிரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம ஒன்றும் இல்லாத நம்மளைத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி போட்டோன்னா, உலகத்திலிருந்து பிரித்து இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கார். ஸோ நம்ம இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது நம்மனால இல்லைங்க, தேவனால தான் உட்கார வச்சிருக்கார். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நினைச்சா தான் இங்கே நம்ம வந்து உட்கார முடியும். அவர் நினைச்சா தான் நம்ம இங்கே உள்ளே வர முடியும், இந்த அழைப்பிலேயே இருக்க முடியும். அவர் நினைக்கலன்னா நம்ம வர முடியாது. ஸோ அதனால தான் தேவன் ஆதியினத்திலேயே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கார். பிரியமான சகோதர சகோதரர்களே, பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ தேவனுடைய பார்வையில் ஒரு விஷயம் ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ நல்லா இருக்கு. அவர் ஒரு மரணத்தை ரொம்ப அருமையா பார்க்குறாரு அப்படின்னா அது ரொம்ப ரேர். ஆனாலும் பாருங்க, நம்மளுக்கு அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல நம்ம பேரை கொண்டு வராரு. ஸோ இது ரொம்ப விசேஷமான ஒரு ஏற்பாடாக தேவனுடைய பார்வையில் இருக்குது. பாருங்க, இன்னைக்கு நிறைய மரணங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிகழ்வதை நம்ம வந்து பார்க்குறோம். விபத்துகள் மூலிமா, நோய்கள் மூலிமா, அப்புறம் இன்னும் தியாக மரணங்கள் கூட நிறையா இருக்குது. சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்டரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது சண்டை போட்டு எதிரிக்கிட்டு இருந்து நாட்டை காப்பாற்றி அவங்க வந்து காப்பாற்றுறதுக்காக மரணம் அடைகிறாங்க. ஸோ அதெல்லாம் உலகத்தின் மக்களினுடைய மத்தியில் ரொம்ப விலையேற பெற்றது. அங்கே பார்டரில் 4 பேர் வந்து இப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப விலையேற பெற்றது அவங்களுடைய பார்வையில். ஆனால் மகா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பார்வையில் அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம் தான் ரொம்ப விலையேறப்பட்டது. அதுதான் பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம். ஸோ அதுதான் ரொம்ப விலையேறப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேவனுக்கு இதுதாங்க ரொம்ப அருமை. ஸோ அவருடைய பார்வைக்கு அது ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ மரிக்கும் தருவாயில் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்க, எப்படி மரிச்சாங்க, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனாலும் இங்கே சகோதரர் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது நம்ம வந்து ஒருத்தங்க மரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில் மரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துட்டாலும் அந்த இடத்துக்கு வருவதற்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத முதல்ல பார்க்கணும். ஒருத்தங்க மரணத்துக்குள்ள வந்து மரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த மரணத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்க எப்படிப்பட்ட வழியை கடந்து வந்திருக்கிறாங்க, எப்படிப்பட்ட பாதையில் அவங்க வந்திருக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ கடைசி தருணத்தில் எப்படி மரிக்கிறாங்க அப்படிங்கிறத தேவன் பார்க்கறதில்ல. நல்லா புரிந்து கொள்ளலாம். கடைசி தருணத்தில் அவங்க எப்படி மரிக்கிறாங்க அப்படிங்கிறத தேவன் வந்து பார்க்கறதில்ல. ஆனால் அந்த கடைசி தருணத்திற்கு மரிப்பதற்கு வர்றாங்க இல்லைங்களா, அந்த பாதையைத்தான், அந்த வழியைத்தான் தேவன் வந்து பார்க்குறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அதான் இங்கே சகோதரர் சொல்றாரு, மரணம் சம்பவிக்கும் அந்த நிலைக்கு அவர்கள் எந்த விதத்தில் கொண்டு வரப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதைத்தான் தேவன் பார்க்குறார். இந்த மரணத்துக்கு வர்றாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜுக்கு அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் தேவன் வந்து பார்க்குறாரு. அதுதான், அந்த மரணம் தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மரிப்பதற்கு பரிசுத்தவான்களால் மட்டும்தான் முடியும், மற்றவங்களால் அது முடியாது. ஸோ அப்படி மரிக்கிறவங்களுடைய மரணம் தான் தேவனுடைய பார்வையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம அன்றாட ஜீவ பலி நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அன்றாட ஜீவ பலி நிறைவேற்றப்படணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ முதல் நாளை விட மறுநாள் நம்முடைய பலியின் வாழ்க்கை அதிகமாகணும். முதல் நாளை விட மறுநாள் நம்முடைய பலியின் வாழ்க்கை அதிகமாகணும். முதல் வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடம் நம்முடைய பலியின் வாழ்க்கை அதிகமாகணும். உண்மையை தன்மையை நிரூபிக்கணும். ஸோ அப்போ 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா நம்முடைய பலியின் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கணுங்க.
சும்மா ஜென்ம மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு போவதற்காக தேவன் நம்மளை கூப்பிடல. மீண்டும் மீண்டும் நம்ம அதுதான் குறிப்பிடுறோம். சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவையில்லை, நம்மளை தேவன் கூப்பிட தேவையில்லை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கார். ஸோ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் கூப்பிட்டு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் கொடுத்து ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா, திருப்பி நாம தேவனுக்கு என்னத்தை செலுத்துறோம்? என்னத்தை செலுத்தியிருக்கிறோம்? அன்றாடமும் நம்ம டெய்லி காலைல வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வர்றோம், நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் தேவனுக்குன்னு சொல்லி நம்ம எங்கே நேரம் கொடுத்துருக்கோம்? காலையில் ஒரு ஜெபம், நைட்டில் ஒரு ஜெபம் பண்ணால் போதுங்களா? அது மட்டும் போதுமா? நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு அது மட்டும் போதுமா? ஸோ அது 3 வேளை சாப்பிட்ற மாதிரி தான், அவ்வளோதான். அதையும் தாண்டி நம்ம தேவன்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி இருக்கிறோம்? ஸோ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன்கிட்ட ரொம்ப அருகாமையில் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன்கிட்ட ரொம்ப அருகாமையில ரொம்ப க்ளோஸா போகணும். எந்த அளவுக்கு தேவன் கூட நம்ம க்ளோஸா போறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம். எந்த அளவுக்கு நாம தேவனை விட்டு தூரமா இருட்டுக்குள்ள நம்ம போறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாத குறைவுகள் ஏற்படும். ஸோ அதனாலதான் தாவீது பக்தனெல்லாம் எப்பவுமே தேவனுடைய கையிலேயே அடி வாங்குவார். சத்துருக்கிட்டேயோ அல்லது நோய்கள் கிட்டேயோ போகாம, எதா இருந்தாலும் நீங்களே எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்களே எனக்கு தண்டனை கொடுத்துருங்க. ஏன் நீங்களே தண்டனை கொடுத்துருங்கன்னா, நீங்க என்னை தண்டிக்கிறது அது என்னன்னா நல்வழிப்படுத்தும். ஸோ தேவன் நம்மளுக்கு ஒரு சிக்ஷைகள் ஒரு போராட்டங்கள் கொடுக்குறாருன்னா அது நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான். மாறாக நம்மளை கஷ்டப்படுத்துவதற்காகவோ அல்லது நம்மளை நிர்மூலமாக்குவதற்காகவோ அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ நம்முடைய அன்றாட ஜீவ பலி நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையணும். நாம சுயநலமா வாழக்கூடாது, நம்ம சுயநலமா வாழக்கூடாது. ஸோ அன்றாட ஜீவ பலி அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும். ஸோ இதுதான் நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, அவருடைய டெத் சர்டிஃபிகேட்ல அவருடைய தகவல் அறிக்கையில் கவனிக்கும் பொழுது இன்டர்நெட்ல இருந்து எடுத்தா, அதாவது பரிசுத்தவான்களினுடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப அருமையா இருக்குது. ஸோ அவருடைய ரிப்போர்ட் படிக்கும் பொழுது மற்றும் அவருடைய வாழ்க்கை முறையை நாம் படிக்கும் பொழுது சப்ஜெக்டாக கேட்கும் பொழுது இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு ரொம்ப நினைவுக்கு வரக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. எப்படின்னா பாருங்க, ரசல் பிரதருடைய வாழ்க்கை முறையில் அவருடைய மரணம் எப்படி இருந்துருச்சு அப்படின்னா, அவர் மரிக்கும் போது அவருடைய நிலை கண்ணாடி இல்லைன்னா அவர் ஒரு குருடு. அவர் மரிக்கும் போது அவருடைய நிலை கண்ணாடி இல்லைன்னா அவர் ஒரு குருடு. அப்படின்னா பார்வை இல்லை, பார்வை சுத்தமா இல்லை. ஏறக்குறைய ஒரு பார்வையற்ற ஒரு பிளைண்டு அந்த தருணத்துக்குள்ள அவர் போயிட்டார். அதே போல அவருடைய தொண்டை, ஸோ அந்த தசை நார்கள் கிழிஞ்சிருச்சு. ஸோ அப்போ தொண்டை கிழியும் அளவுக்கு அவர் பிரசங்கம் அங்கே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவர் இருந்துக்கிறார். ஸோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் எவ்வளோ விலையேற பெற்றது. ஸோ அவருடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது லிவரு, கிட்னி, ஹார்ட்டு, லங்ஸு, ஸோ எல்லாமே அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு, கடைசி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவர் பலியின் வாழ்க்கையை அவர் வாழ்ந்துக்கிறார். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு கட்டத்தில் அது ஆஃப் ஆகக்கூடிய நிலையில் இருக்கு. ஸோ சில இடங்கள்ல பிளட் கிளாட் அது எல்லாமே அங்கே இருந்திருக்குது. ஸோ காது அது கேட்கக்கூடிய அந்த ஒரு பவர் அது குறைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கவனிக்கலாம் பாருங்க, ஒரு கோடீஸ்வரனாக இருந்தவர், ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, ஒரு கோடீஸ்வரனாக இருந்தவர் கடைசியில் அவர் மரிக்கும் பொழுது அவருடைய பேக்கெட்டில் சொற்ப பணம், ஒரு 250 ரூபா, அவ்வளோதான். மிகப்பெரிய கோடீஸ்வரன், அமெரிக்கா மாகாணத்தில் பெரிய கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனுக்கு கடைசியில் சொற்ப பணம். எப்படி வாழ்ந்திருக்கார் பாருங்க. ஸோ கிறிஸ்துவுக்காக, தேவனை அறிகிற அறிவுக்காக, எப்படியாவது மரணம் அடைஞ்சு உயிர்த்தெழுதல் நான் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த உயிர்த்தெழுதலுக்கு நான் வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இதெல்லாம் குப்பை, நஷ்டம், ஒண்ணுமே இல்லை, அப்படித்தான் அவர் வாழ்ந்துட்டார். ஸோ அப்படித்தான் அவர் வாழ்ந்துட்டார். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல சொற்ப பணங்கள் தான். ஸோ அவர்கிட்ட பணமே இல்லை. ஸோ அவருடைய முழு கண்களையும் முழு உடலையும் இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்காகவே,
ஸோ இந்த ஊழியத்துக்காகவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பயன்படுத்திக்கிறார். ஸோ இது எப்படி சாத்தியம்? 50,000 பக்கங்கள் எழுதுறதுங்கிறது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு வால்யூம்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, ரீப்ரிண்ட் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இவ்வளவு 50,000 பக்கங்கள் எழுதுறது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? அப்ப 50,000 பக்கங்கள் எழுதணும்னா எத்தனாயிரம் பக்கங்கள் அவர் படிக்கணும்? எத்தனாயிரம் பக்கங்கள் படிக்கணும்? இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்ல ஒரு 25 பேஜ் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ புக்கு, எவ்வளோ பேஜ் படிக்கிறோம்? ஒரு புக் எடுத்துட்டோம்னா, ஒரு தமிழ் புக் எடுத்துட்டோம்னா ஒரு 150 பக்கம் 200 பக்கம் இருக்குங்களா? 200 பக்கம் படித்தோம்னா நம்ம எத்தனை பக்கம் எழுதலாம்? எக்ஸாமில் 20 பக்கம் 25 பக்கம் அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதலாம், அவ்வளோதான். ஆனால் இவர் 50,000 பக்கங்கள் எழுதியிருக்காருன்னா எத்தனை பக்கங்கள் படிச்சிருப்பார்? அப்போ முழு கண்ணையும் எங்கே தான் செலவு பண்ணிக்கிறாரு? சத்தியத்துக்காகவே, ஆராய்ச்சிக்காகவே, ரீப்ரிண்ட்ஸ்க்காகவே, மறுரூபமாக்கும் சத்தியங்களுக்காகவே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து செலவு பண்ணியிருக்கார், அன்புக்குரிய சகோதர சோர்ல. ஸோ அப்போ பாருங்க, தொடர்ந்து அப்படி படிச்சுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கண் பார்வைகள் எல்லாம் வந்து அங்கே சுணக்கங்கள் ஏற்படுது. ஸோ அப்படியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பார்வை போய் அடுத்தது என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு சேர் இருக்கும், அந்த சேருக்கு முன்னாடி ஒரு பெரிய லென்ஸு அந்த சேரில் ஃபிட் பண்ணியிருக்கும். இவர் வந்து படிக்கிறதுக்காக அந்த லென்ஸை பயன்படுத்துறாரு. இவ்வளோ ஒரு முயற்சி பாருங்க. இப்போ கண்ணாடி இல்லை அப்படின்னா சரி, கண்ணாடி வந்தது எடுத்ததுக்கப்புறம் நம்ம போட்டு படிச்சுக்கலாம்னு நம்ம நினைப்போம், அப்படிதான் நினைப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம்னா கண்ணாடி கண்ணு பிரச்சனை ஆயிடுச்சு, பார்வை போயிடுச்சு, கண்ணாடியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அடுத்தது எப்படி தேவனுடைய வேலை செய்யறது? தேவனுடைய வேலை எப்படி செய்யறது? உடனே லென்ஸு அடுத்த ஆப்ஷன் போயிடுறாரு. லென்ஸ் ரெடி பண்ணி அவருடைய மேஜையில் ஃபிட் பண்ணி அந்த லென்ஸுக்கு கீழே இப்படி இப்படி கீழே வச்சு வெளிச்சம் வச்சு இப்படி படித்து ஒவ்வொன்றா நோட்ஸ் எடுக்கிறார். எவ்வளோ சிரமங்கள் அங்கே வந்து அவர் பாடுகள் அங்கே அனுபவிச்சுட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுருக்குறோமா? ஸோ அவ்வளோ அவர் என்ன ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், கண் பார்வை போயிடுச்சு, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஆனாலும் பாருங்க, அவர் அதே சிரமங்களுக்கு மத்தியில் தான் இருந்து அந்த ஊழியர்கள் செஞ்சுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருந்துச்சு. அவரு கண் பார்வையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கண்ணு தான், ஒரு பார்வையில் சுத்தமாக அரை பார்வை தான் இருந்துச்சு ஒரு கண்ணில். ஸோ அந்த கண்ணை வச்சு அவர் அவ்வளோ தூரம் 14 நிருபங்கள் எழுதியிருக்கார். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை தான் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அருமையாக இருக்குது அவருடைய மரணம். ஸோ அந்த பரிசுத்தவான்களுடைய பேருக்கு பக்கத்தில் தான் நம்ம பேரும் வருது. அவங்களுக்கு என்ன பேர்? பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். ஸோ நம்மளுக்கு அழைப்பு அதே அழைப்பு தான். ஸோ நம்மளுக்கு அதே தேவன் தான், நம்ம அதே ஞானஸ்தானம் தான், அதே சத்தியம் தான், அதே அழைப்பு தான், அப்படி தான் வந்திருக்கிறோம். ஸோ நமக்கு பேர் என்ன? கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். ஸோ அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் இந்த நினைவு கூறுதலில் நாம் வந்து என்ன பண்ணோம்னா நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரில் நம்முடைய மூத்த சகோதரர் குறித்து மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது அவருக்கு வந்து எவ்வளோ சௌகரியமான ஷேர்ஸ் போட்டுட்டாலும் உட்காந்து அவர் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த வார்த்தைகளெல்லாம் எழுதும் பொழுது அவருக்கு ஓரளவு கம்ஃபர்ட்டாக சேர் இருக்கும். ஆனாலும் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டோம்னா தொடர்ந்து உட்காந்து, ஏன்னா இவ்வளோ பக்கங்கள் எழுதணும் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டோம்னா ஒரு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அப்போது எவ்வளோ சௌகரியமான சேர் போட்டாலுமே அவரால் கொஞ்ச நேரம் தான் உட்கார முடியும், அதுக்கு மேலே உட்கார முடியாது. இன்றைக்கெல்லாம் நிறைய நவீன மருத்துவங்கள் வந்துருச்சுங்க, ஆனால் அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே இருந்து அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஊழியங்களை அவர் வந்து செஞ்சுட்டார். ஸோ அப்படியெல்லாம் வந்து அவர் வந்து அதாவது கண்ணே போயிடுச்சு, கண்ணாடியும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் படிக்கணும், அதுக்காக அந்த லென்ஸ் அவர் வந்து பயன்படுத்தி எழுத்துக்களை ரொம்ப பெருசாக படித்து அதை எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சு ரொம்ப காலத்திற்கு அவருடைய ஊழியங்கள் வந்து பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ தன்னுடைய பலியின் ஜீவியத்தில் பாருங்க, தேவன் கொடுத்த கண்ணை தேவனுடைய ஊழியத்துக்காக செலவு பண்ணார், தேவன் கொடுத்த பணத்தை அவருடைய ஊழியத்துக்காக செலவு பண்ணார், தேவன் கொடுத்த அனைத்து விதமான நாலேஜையும் அவர்களுடைய ஊழியத்துக்காக அவர் செலவு பண்ணார். ஸோ அவருடைய நாட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜை பார்த்துட்டு தேவனுடைய கைடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கூப்பிட்டாங்களாம், நீங்கள் எங்களுடைய கம்பெனிக்கு சிஇஓவாக வந்துருங்க, ஒரு ஆலோசகராக வந்துருங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருங்க, நீங்கள் கேட்குற அமௌண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்னாரா, நான் உங்கள் வேலையை செய்யறதுக்காக வரல, நான் எங்கள் அப்பா வேலையை செய்ய வந்தேன்னு சொன்னாராம்.
உங்கள் வேலையை செய்யறதுக்காக நான் வரல, எங்கள் அப்பா வேலையை செய்யறதுக்காக தான் நான் வந்தேன், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னார். அப்போ தேவனால எதுக்கு பிடிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த வேலையை உணர்ந்து செய்யணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ தேவனால நம்ம பிடிக்கப்பட்டிருக்கோம், எதுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம் யோசிக்கணும். ஸோ நம்மளால என்ன ஊழியம் செய்ய முடியுமோ அந்த ஊழியத்தை செய்யணும். நம்ம என்ன தேவனுக்காக செலுத்த முடியுமோ மனப்பூர்வமாக செலுத்தணும், மனப்பூர்வமாக செய்யணும். ஸோ அதான் நம்ம படிக்கிறோம் பாருங்க. நீங்கள் எதை செய்துட்டாலும் முழு மனசோட செய்யுங்க, முழுசா கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம முழுசா ஆசீர்வாதம் வேணும்னு தான் நம்ம வந்து செய்கிறோம் தேவன்கிட்ட, கரெக்டுங்களா? அப்போ முழுசா தேவனுடைய கிருபை நம்மளுக்கு வேணும்னா முழுசா நம்ம வந்து கொடுக்கணும். அறகுறை மனசு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு அவருடைய குரல் நான் அங்கே வந்து பயன்படுத்திக்கிறார். ஸோ அநேக பிரசங்கங்கள், ஸோ அப்போ அநேக பிரசங்கங்கள் அங்கே வந்து ஏறெடுக்கிறாருன்னா ஒரு எவ்வளோ சக்திகள் வெளியே போயிருக்கு. 2 மணி நேரம் பேசணும் அப்படின்னா எவ்வளோ குரல் அங்கே செலவு பண்ணது, ரொம்ப குரல் வலி இருக்கும் அங்கே. ஸோ அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சக்தி அவங்க விட்டு போயிடும். ஆனாலும் தேவன் கொடுத்த அந்த ஒரு தாளந்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனுக்காகவே பயன்படுத்தியிருக்கார். ஸோ இது ஒரு பரிசுத்தவானுடைய மரணம், இது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவருடைய எல்லா பார்ட்ஸுமே தேவனுக்கு ஏற்ற வேலையில் ஏற்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பயன்படுத்திக்கிறாரு. ஸோ மரிக்கிறார். ஸோ கண்டிப்பாக பிரதர் ரசல் கிறிஸ்துனுடைய மரணத்திற்குள்ளாக மரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் மரிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லிட்டாங்க, எப்படியாவது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் தெரிந்து கொள்ளணும், அவரோட பாடுபட்டா ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வரோம். ஸோ நம்ம எந்த விதமான சூழ்நிலைகளுக்குள்ள ஒரு ட்ரபிள்ஸ்குள்ள நம்ம வந்து போயிட்டாலும் நம்ம எப்படியாவது கிறிஸ்துவை போல பாடுபடுவதற்கு நம்முடைய சிந்தையை பயிற்றுவிக்கணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1:7. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஸோ இங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் சபை, நீங்கள் அப்படிங்கிற சபை தான், எங்களோட கூட அப்போஸ்தலர்கள் கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிஞ்சு. இப்போ சபைக்கு நம்மளுக்கு தான் சொல்றாரு. ஸோ நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிஞ்சு உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பாடுபடுறோம் இப்போ அது நம்ம தான் முடிவு பண்ணணும். அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க நம்ம மேலே, வசனம் அப்படித்தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்மளை உண்மையாலுமே நம்ம பானம் பண்ணுவோம் பாத்திரத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பானம் பண்ணுவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஸோ அது நம்ம கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதர சோரில் மேலும் வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஸோ இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது பாருங்க 2 விஷயம் இதுல புரியுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமக்கிறோம் திரிகிறோம். என்ன சொல்றாங்க? சுமக்கிறோம் திரிகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ மரணத்தை சுமக்கிறது, அதுக்கப்புறம் அதை திரியணும் அந்த மரணத்தை அப்படின்னா நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தர் என்ன பண்ணாங்க? அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்த உடனேமே அதை ஏற்றுக்கொள்றார். மரணத்தை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி வர்றார். அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாருங்க? தொடர்ந்து அதை சுமந்துட்டே இருக்கிறார். ஸோ அதே போலதான் அன்புக்குரிய சொல்ல மரணத்தை நம்ம வந்து சுமக்கணும், அதுக்கப்புறம் திரியணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். எப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நம்முடைய சரீரத்தில் சுமந்து திரியக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்க, தேவன் கொடுத்த வாய்ப்பை நாம் தேவனுக்காக பயன்படுத்துகிறோமா, நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறோமா, அதையும் நம்ம யோசிக்கணும். தேவன் தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, ஒரு கிருபை கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, சாக்கியம் கொடுக்குறாரு. ஸோ நம்ம எதுக்காக அதை பயன்படுத்தியிருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தை தேவன் அறிவார். நம்ம எந்த மனநிலையில் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு கிரியை காண்பிக்கணுங்கிறத தேவனுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு நினைவு கூறுதல் நாளில் நம்ம இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும்னா தேவன் கொடுத்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திட்டு இருக்கிறோமாங்கிறத நாம் நினைவு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். ஸோ கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பலிகள், அவருடைய பாடுகளை நாம் நிறையா என்ன பண்ணிடுறோம்னா மிஸ் பண்ணிடுறோம். பல நேரங்கள் தேவன் ஒரு சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை முழுசாக சுமக்கிறது இல்லை,
அந்த சுமந்து திரியறதில்லை. எப்படா இறக்கி வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படா இந்த கஷ்டத்தை, இந்த பிரச்சனையை இறக்கி வச்சிடலாம், அல்லது எப்படா விடியும், எப்பதான் இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, நிறைய நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு ஐக்கியம் அப்படிங்கிறது அது கர்த்தருடைய ஒரு ஐக்கியம். ஸோ அந்த ஐக்கியத்தில் பங்கேற்பதற்கு நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பின்வாங்கிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சோழர்களே, ரொம்ப கவனிக்கணும். சப்போஸ் நான் இப்போ அங்கே வசனங்களை சொல்லும்போது கர்த்தருடைய ஐக்கியத்தை நான் அறிஞ்சு கொள்ள விரும்புகிறேன், மரணத்துக்குள்ளாக மறிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அவருடைய மரணத்தை சுமந்து திரிவதாகவும் இங்கே குறிப்பிடுறார். ஸோ நாம் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சத்தியத்திற்கு சாட்சியாக நாம் நிற்கணும் அப்படின்னா பாருங்க, நாம் சரிவர நம்முடைய கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் பார்க்கணும், ஆழமாக அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளணும், அதை சரிவர நாம் சுமக்கணும், சரிவர நாம் சுமந்து திரியக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த பாத்திரம் நீங்கும்படி தான் கர்த்தர் ஜெபிக்கிறார். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான பாத்திரம். அந்த பாத்திரம் நீங்கும்படி ஜெபிக்கிறாரு. ஆனாலும் தேவன் சொல்லிட்டாங்க, அது உங்களுடைய சித்தம்னு சொல்லிட்டார். ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டோம்னா, கர்த்தர் ஜெபத்தில் சொல்றாரு, அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு சீசர்கிட்ட, நான் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண போறேன்னு சொன்னார். அடுத்தது என்ன சொன்னாருங்க, அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லி சொல்றார். ஸோ இது என்ன பாத்திரம்? அவமானத்தின் பாத்திரம். ஸோ அங்க தேவன் சொன்னாங்க, நீ இந்த பாத்திரத்தில் முழுவதும் பானம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ கர்த்தர் பானம் பண்றேன்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு பாடுகள், பலிகள் அதெல்லாத்தையும் சரியா பண்ணிட்டார். ஆனா கூடுதலாக இன்னொரு பாத்திரம் அங்க தேவன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாத்திரம் தான் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் அது உங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த அவமானத்தின் பாத்திரம் எனக்கு நீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஸோ நீங்கள் ஒரு பாத்திரம் கொடுத்தீங்க, ஒரு பலியுள்ள வாழ்க்கை கொடுத்தீங்க, அது நான் சரியா நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். உமக்கு பிரியமானபடி என்னுடைய வாழ்க்கை நான் பலியோட நான் வர்றேன். ஆனால் இந்த அவமானத்தின் பாத்திரம் அப்படிங்கிறது எப்படி, இது நீங்கள் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? ஸோ நான் அந்த பாடுகளோடு பலி செலுத்துவதற்கு கர்த்தர் சொல்றாரு, நான் பாடுகளோடு பலி செலுத்துவதற்கு நான் ரெடி, பாடுகளோடு நான் பலி செலுத்துறதுக்கு ரெடி. ஆனால் எக்ஸ்ட்ராவா தேவன் கேட்குறாங்க, இந்த பலிகள் பாடுகளோடு மட்டும் நிறைவேற்றினா பத்தாது, அது இன்னும் ஒன்று வேணும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அவமானத்தின் பாத்திரமும் வேணும்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த அவமானத்தின் பாத்திரம் தான் அவருடைய சிந்தை மற்றும் உடல் மனம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இந்த சரீரத்தில் பாடுகள் இருக்கு, ஓகே. ஆனால் இந்த அவமானத்தின் பாத்திரங்கள், ஸோ சிலுவையில் அறையிறாங்க. ஆனால் ரொம்ப அவமானம் தரக்கூடிய ஒரு சூழல் அங்கே வருது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிலுவையில் அரைஞ்சவங்க அப்படிங்கிறவங்க ஒரு மோசமான குற்றவாளி. அந்த காலங்களில் சிலுவையில் ஒருத்தங்க அறையிறாங்க அப்படின்னா அவங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அவமானம் தரக்கூடிய ஒரு மரணம். ஒரு தேசமே குற்றவாளியாக பார்த்து காரி துப்புவாங்க, ரொம்ப நிந்திப்பாங்க, ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப தூசிப்பாங்க. ஸோ இந்த அவமானம் எனக்கு அவசியமா? கர்த்தருடைய கேள்வி அதுதான். ஒரு தேசமே என்னை குற்றவாளியா பார்க்குறாங்க, இந்த அவமானம் எனக்கு தேவையா? பாடுகள் நான் ஓகே செலுத்துறேன், பாடுள்ள மரணம் நான் கொடுக்குறேன், ஸோ இந்த பாத்திரம் எனக்கு தேவையா? ஸோ அவர் மைண்டில் அப்படித்தான் அவர் எண்ணம் வருது. ஆனாலும் அது நீங்கிறது நீங்காது உங்கள் சித்தம்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவர் பரிபூர்ண மனிதர், நம்முடைய கர்த்தர். அவர்கிட்ட முழுவதும் ஞானம் இருக்கு. ஸோ தேவன்கிட்ட பல விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தவர் கர்த்தர். ஸோ பார்க்கும் பொழுது தேவ திட்டம் எல்லாமே சரியா இருக்கு, தேவனுடைய திட்டத்தில் எல்லாமே சரியா இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. என்ன? இந்த அவமானத்தின் பாத்திரம். ஸோ ஆதாமினுடைய ஜீவனுக்கு ஜீவன், ஒரு பரிபூர்ணத்திற்கு இன்னொரு பரிபூர்ணம் பிராயச்சித்தம் செலுத்தணும், அது தேவனுடைய திட்டம். ஸோ இது தேவ சட்டம். ஸோ தேவனுடைய பார்வையில் நீதி 100னா 100 தான், அதில் மாற்றம் இருக்காது. ஸோ இது 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 போதும். அதாவது ஜீவனுக்கு ஜீவன் இது கொடுக்கறதுக்கு நான் தயார் தான். ஆனால் பாருங்க, ஆதாம் அங்கே பழைய ஏற்பாட்டில் நம்ம கவனிக்கும் பொழுது ஆதாம் இப்படி அவமானப்பட்டு மரிச்சாராம்.
கர்த்தர் போல அவமானப்பட்டு மரிச்சாரா? இல்லையே. ஸோ ஆதாம் அவமானப்பட்டு மரிக்கல. ஸோ கர்த்தருக்குள்ள ஒரு கேள்வி, பின்ன நான் ஏன் மரிக்கணும்? அவமானப்பட்டு நான் ஏன் அவமானப்பட்டு மரிக்கணும்? ஸோ இது சாதாரண ஞானம் உள்ளவர்களுக்கு இந்த விஷயம் புரியாத அன்புக்குரிய சொல்ல அவர் பரிபூரணர். அதனால தான் அவர் வந்து தேவ திட்டத்தை ஆதியிலிருந்து கற்றுக்கொண்டு தேவனுடைய ஞானத்தின்படி வளர்ந்தவராக இருக்கிறதுனால பாருங்க, அவர் வந்து உங்களுடைய சித்தம் சொல்லிட்டார். ஸோ ஆதாமிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மரணம் வரைக்கும் வந்து அவர் வந்து பார்த்து கர்த்தர் வந்து ஞானத்தில் உணர்ந்து கொள்றார். ஆதாமிலிருந்து இன்னைக்கு இருக்கிற மரணம் வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய ஞானத்தில் பார்த்து உணர்றார். ஸோ தேவனுடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரமே நம்மளுக்கு தெரியும், அவருடைய நீதி தான். ஸோ நீதியின்படி கண்டிப்பாக ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும், இதுக்கு நான் தயார். ஆனாலும் பாருங்க, ஆதாம் கிட்ட தராத ஒரு விஷயம், அவமானமான தூசணமான ஒரு மரணம் நான் ஏன் கொடுக்கணும்? ஸோ தேவன் கேட்டால் நிச்சயம் ஒரு நீதி இருக்குது. தேவன் கேட்டால் ஒரு நீதி இருக்கு, அவர் அநீதியாக கேட்க மாட்டார். ஸோ தேவன் நீதியாக தான் கேட்டிருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உங்களுடைய சித்தம்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கிறிஸ்துவுக்கு வந்த ரொம்ப விசேஷமான சோதனை இது, ரொம்ப விசேஷமான சோதனை. ஸோ அதாவது தேவன் வந்து நான் கேட்டது மட்டும் தருவியா அல்லது எக்ஸ்ட்ராவாகவும் தருவியா? அதான் கேள்வி. தேவன் நான் கேட்டது மட்டும்தான் நீ தருவியா, நான் உங்ககிட்ட ஆதாமுடைய ஜீவனுக்கு ஒரு பரிபூர்ணத்துக்கு நீ பரிபூர்ணம் கொடுக்கணும். ஸோ இதுதான் நீதி. நான் கேட்டது மட்டும்தான் நீ கொடுப்பியா அல்லது எக்ஸ்ட்ராவா உன்னால கொடுக்க முடியுமா? இது தேவனுடைய கேள்வி. அதுக்கு கர்த்தர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், தர்றேன் முழுவதும் அடி வண்டல் வரைக்கும் நான் என்ன பண்றேன், பருகிறேன்னார், பருகினார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதே பாத்திரத்தில் நான் பானம் பண்ண தயார் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அப்படின்னா கிறிஸ்துவை உண்மையா பின்பற்றக்கூடிய நம்மளுக்கும் அதே ஒரு விஷயம்தான். ஸோ உண்மையா பின்பற்றக்கூடியவர்களுக்கு பலியினுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நமக்கும் இருக்கும் அவமானத்தின் பாத்திரம், போராட்டமான வாழ்க்கைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் செய்யணும். ஸோ அப்போ தேவன்கிட்ட நான் கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் இல்லை, தேவன் கேட்கறது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ சகலத்தையும் அவருக்காக நம்ம கொடுக்கணும், சரண்டர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சொல்ல, நான் இது மட்டும்தாங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட நாம் வந்து என்ன பண்ண முடியாதுங்க, அப்படி ஒரு அளவுகோல் வைக்க முடியாது. கர்த்தருக்கே அந்த அளவுகோல் இல்லை. நான் கேட்கறது மட்டும்தான் கொடுப்பியா, அதிகமாக உன்னால் கொடுக்க முடியுமா? ஸோ கர்த்தருக்கே அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கும் அதே ஒரு பாதை தான். அன்புக்குரிய சகோதர சொல்ல, இந்த உலகத்தில் நிறைய அவமானங்கள் நடக்கலாம். ஆனாலும் பாருங்க, நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கணும், சிந்திக்கணும். அங்கே பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண நாளில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து காளை ஆடு அவங்க வந்து பலியிடுறாங்க, 2 பலி. ஸோ இது வந்து சுவிசேஷ யுகத்திற்கு ஒரு அடையாளம். ஆனால் பாருங்க, பாவ நிவாரண நாள் பலி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அந்த நாளில் காளைக்கு நடக்கிறது போலயே ஆட்டுக்கு நடக்கணும். நல்லா புரிந்து கொள்ளலாம். பாவ நிவாரண நாள் அது பலி செலுத்தக்கூடிய நாள். அந்த நாளில் காளைக்கு என்ன நடக்குதோ அதே தான் ஆட்டுக்கு வந்து நடக்கணும். சின்ன விஷயம் கூட ஆட்டுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ அந்த நாளில் 2 பலி, ஒன்று காளை, இன்னொன்று ஆடு. ஸோ காளை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பலி, அதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆடு அப்படிங்கிறது திருச்சபையினுடைய பலி. ஸோ இது 2ம் அங்கே வந்து அடையாளப்படுத்துது. ஸோ காளை பலி கொடுத்தா ஆடும் அங்கே வந்து பலி கொடுக்கணும். காளையினுடைய ரத்தம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அங்கே கொண்டு போகப்படும். அதே போல தான் இங்கே கவனிக்கிறோம் பாருங்க. அந்த காளையினுடைய முக்கிய பாகங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்கன்ஸ் வந்து பலிபீடத்தில் எரியும். ஸோ அதே போல தான் என்ன ஆகுதுன்னா கிட்னி, லிவரு, லங்ஸு, ஹார்ட் இதெல்லாமே வந்து கொழுப்போட சேர்ந்து அது வந்து எரியும். ஸோ காளையினுடைய தோல், ரோமம், கழிவுகள் இதெல்லாமே வந்து பாளையத்துக்கு புறம்பே அதை எடுத்து கொண்டு போய் எரிச்சிருவாங்க, கொண்டு போய் போட்டுருவாங்க. ஸோ அப்போ காளைக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா இதே விஷயம் யாருக்கு நடக்கணுங்க, ஆட்டுக்கும் நடக்கணும். ஸோ காளை அப்படிங்கிறது கர்த்தர். ஸோ கர்த்தருக்கு என்ன நடந்துச்சோ அதே போல திருச்சபையின் பிள்ளைகளாகி நமக்கும் நடக்கணும். இதுதான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பாவ நிவாரண நாள் பலி செலுத்தக்கூடிய நாளில் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை அங்கே வந்து வச்சிருக்கிறார். ஸோ காளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சரிசமமாக இந்த ஆட்டுக்கு நடக்கணும். ஸோ சுவிசேஷ யுகத்தில் அவருக்கு நடந்தது போல தான் நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சொல்ல சபைக்கும் நடக்கணும். ஸோ அதுதான் வந்து கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்குண்டான முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ காளையை பற்றி நினைவு கூறும் பொழுதே
அங்கே ஆடு பற்றியும் அங்கே என்ன பண்ணணும்னா நினைவு கூறணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதே போல் பாருங்க, அந்த அந்த முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் எதில் எரியுதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். அங்கே கொழுப்பு கூட சேர்ந்து அந்த பலிபீடத்தில் அது வந்து எரியுது. அந்த ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, லிவர் இதெல்லாம். ஸோ அப்படின்னா இந்த கொழுப்பு அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வைராக்கியத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஸோ அங்கே நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, கொழுப்பு அப்படிங்கிறது தேவன் கிட்ட காண்பிக்கக்கூடிய வைராக்கியம். ஸோ அதே போல தான் அந்த வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தேவ வைராக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். அப்போ தான் பலி முழுவதும் எரியும். ஸோ கொழுப்பு கூட எரியும் பொழுது சுகந்த வாசனை அங்கே வருது. ஸோ அப்போ சுகந்த வாசனை வருது அப்படின்னா தேவன் அந்த சுகந்த வாசனையை நுகர்றார். ஸோ அதே போல தான் நம்மளும் கொழுப்போடு எரியணும் அப்படின்னா நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? வைராக்கியம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். தேவனுடைய விஷயங்களில், தேவனுடைய சத்தியத்தில் வைராக்கியத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செயல்படணும். அதே போல் கொழுப்பு கூட சேர்ந்து அங்கே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றுவாங்க, அப்போ அது நல்லா எரியும். அப்போது எண்ணெய்ங்கிறது நமக்கு எது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க? பரிசுத்த ஆவி. அப்போ பாருங்க, தேவன் கிட்ட வைராக்கியத்தோடு இருக்கணும், பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதலோடு இருக்கணும். அப்படி இருந்து நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் நம்முடைய வாழ்க்கை முறை அங்கே வந்து தேவனுக்கு முன்பாக தகனிக்கணும், பலி செலுத்தணும். அப்படி பலி செலுத்தாமல் விட்டுட்டோம், எரிய வைக்காமல் விட்டுட்டோம், எண்ணெய் ஊற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் பலிபீடத்தில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? ஒரு பலி இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? ரொம்ப நேரம் எரியாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? ரொம்ப நாள் எரியாமல் இருந்தால் அழுகிரு, துர்நாற்றம் வீசு. அப்போ பலிபீடத்தில் நம்ம கொண்டாந்து நம்முடைய வாழ்க்கையை வச்சாச்சு அப்படின்னா எரியணும், எரியல அப்படின்னா அது அழுகிரும், துர்நாற்றம் வீசிரும், அது யாருக்கு பயனற்றதா போயிடும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். நாம் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அல்ல. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் இப்படியே இருந்துட்டு போகிறதுக்காக நாம் வரல. அதுக்காக தேவன் நம்மளை கூப்பிடவும் இல்லை. ஸோ நம்ம சீக்கிரமாக எரியணும், சீக்கிரமாக ஓடி தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும்னா மாற்றிக்கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் நம்மளை வந்து ஒவ்வொரு நாளிலும் அவருடைய மேலான சத்தியங்கள் மூலிமா நம்மளை வந்து கூட்டிகிட்டு வர்றார். ஸோ ரொம்ப எரியாமல் இருக்காமல் அதையும் வந்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எரியுது, ஸோ அது வேஸ்ட்டாக போயிருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் இந்த ஒரு நினைவு கூறுதல் நாளில் நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். ஸோ இன்னும் எத்தனை முறை இப்படி மேன்மையான ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் தெரியாது. நீ எப்படி எத்தனை முறை நம்ம இந்த பந்தியில் நம்ம அனுசரிக்க போகிறது தெரியாது. ஸோ கிடைக்கக்கூடிய நாட்களில் சமயங்களில் உண்மையாக தேவன்கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சிடணும், உண்மையாக நம்ம செஞ்சிடணும். இன்னும் எவ்வளோ முறை இந்த வாய்ப்பு, மேன்மையான ஸ்லாக்கியம் எவ்வளோ சொல்ல முடியுங்களா? உறுதியாக இன்னும் 10 வருஷத்துக்கு நான் இருப்பேங்கன்னு சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, வெளியே போனால் என்னன்னு தெரியல, அப்படிப்பட்ட சூழல் தான். ஸோ அப்படி நம்மளுக்கு அப்படி நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா நிதானிச்சு பார்த்துக்கணும். நான் சரியாக இருக்கிறேன்னா, என்னுடைய அழைப்புக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னா, தேவனோடு செய்துட்டு உடன்படிக்கைக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, உண்மையாக நான் இருந்திருக்கிறேன்னா, எந்தெந்த இடத்துல நான் வந்து சரிக்கு விழுந்திருக்கிறேன், எந்தெந்த இடத்துல நான் சரி பண்ணணும், சீர்படுத்தி கொள்ளணும். ஸோ எப்படியெல்லாம் இருந்தால் தேவனை நான் துக்கப்படுத்தாமல் இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ உண்மையிலுமே அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது உண்மையான பரிசுத்தவான்கள் மனம் திருந்துவதற்கும் மனம் வருந்துவதற்கும் தயாராக இருப்பாங்க. மனம் திரும்புதல் இருக்கணும், மனம் வருந்துதல் இருக்கணும். மனம் வருந்துதல் மட்டும் ஐயோ கஷ்டப்படுத்திட்டுமே அப்படின்னு மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. மனம் திரும்பணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க மறுரூபம் ஆகுங்கள். அப்ப நம்ம மறுரூபம் ஆனாதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த ரூபத்திலேயே இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ நம்முடைய உடன்படிக்கையை நாம் வந்து புதுப்பிக்கணும். ஸோ தேவன்கிட்ட இருந்து நிறைய கிருபைகள், நிறைய இரக்கம், நிறைய தயவுகள் நம்ம வந்து பெற்றுருக்கிறோம் அப்படின்னா நாம் இந்த புதிய ஒரு வருடத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு விடாது தேவனை நாம் பற்றிக்கொள்ளணும். ஸோ ரொம்ப தேவ வைராக்கியத்தோடு நாம் வந்து ஜீவிக்கணும். அன்றாட மனிதர்கள் போல நாம் வாழ்வதற்காக நாம் வரல. அன்புக்குரிய சகோதரர் இந்த ஒரு நாட்களில் நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம வந்து வாழக்கூடாது. கர்த்தருடைய பானத்தில், அந்த ஒரு பாத்திரத்தில் பானம் செய்யக்கூடிய ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை நாம் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அற்பமாக நினச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக
அடையாளமாக நாம் நினைக்கக்கூடாது. அன்றன்ற நாளுக்குண்டான பாடுகளை நாம் மகிழ்ச்சியோட கர்த்தருடைய கரம் பிடித்து நாம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்குள் களி கூறுவதற்கு தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.